நான் என் வாழ்க்கையை கைவிட்டு வெளிநாடு செல்ல தயாராக இருந்தபோது மறதி நோயைப் போல நடிக்கும் என் காதலி எனக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தாள். அவள் தனது புதிய காதலன் விரைவில் இங்கு குடியேறப் போவதாகவும் நீ இங்கே இருப்பதை அவன் பார்த்தால் பொறாமைப்படுவான் என்றும் கூறி உடனே வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னாள். நான் நிமிர்ந்து கூட அவளை பார்க்கவில்லை. சாதாரணமாக சரி என்று மட்டும் சொன்னேன். அவள் தன் நடிப்பை தொடர்ந்தாள். எதையும் சந்தேகிக்கவில்லை. என் காதலன் என்று நடிப்பதை நிறுத்து. டேமன் வருத்தப்படுவான். நான் ஒரு நிமிடம் தயங்கி பின் உடனே அதற்கு சம்மதித்தேன். தலையை மட்டும் ஆட்டினேன். இந்த முறை நான் எதையும் விளக்கப் போவதில்லை. நான் சட்டப்பூர்வமாக என் பெயரை மாற்றிக்கொண்டு வெளிநாடு சென்று படிக்க தீர்மானித்தேன். எல்லா தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டேன். அவள் மீது எனக்கு இனி ஒரு துளி கூட பாசம் இருக்காது. அவளுக்கு நாடகம் போட பிடிக்கும் என்பதால் கடைசி வரை நான் நடிப்புக்கு ஒத்துழைப்பேன். எப்படியும் அவள் என்னை வெளியேறச் சொல்கிறாள். அதனால் நாம் மீண்டும் சந்திக்காமல் இருப்பதே நல்லது. பெயர் மாற்றும் ஆவணங்களை முடிக்கும்போது இரவு நேரமாகிவிட்டது. ஒரு டாக்ஸியை அழைத்து விமானங்களை முன்பதிவு செய்ய என் போனை எடுத்தேன். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அது பரிசீலனைக்கு ஒரு மாதம் எடுக்கும். அடுத்த மாதம் 1 தேதி மெல்போர்னுக்கு டிக்கெட் புக் செய்து கல்வி நிறுவனத்திற்கு ஏற்றுக்கொள்வதாக பதிலளித்தேன். அந்த இரவு கடந்த ஒரு மாதத்தை விட நிம்மதியாக தூங்கினேன். மறுநாள் காலையில் எழுந்து காலை உணவை முடித்துவிட்டு செரீனாவுடன் தொடர்புடைய அனைத்தையும் குப்பையில் வீசினேன். அவள் கொடுத்த பரிசுகள், நாங்கள் வாங்கிய உடைகள், பள்ளி நாட்களில் எழுதிய காதல் கடிதங்கள் என அனைத்தையும் குப்பையில் கொட்டினேன். நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தபோது விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று திடீரென வீதி ஓரத்தில் நின்றது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது அங்கே செரீனா இருந்தாள். அவள் ஒரு திமிரான மனிதனுடன் கைகோர்த்து கொண்டு காரிலிருந்து இறங்கினாள். என்னை பார்த்தும் அவள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அவளுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. ஏனென்றால் இந்த மறதி நாடகத்தின் போது அவள் என்ன செய்தாலும் நான் மன்னித்து விடுவேன் என்று அவள் நம்புகிறாள். முதலிலிருந்தே செரீனா என்னை தன் காதலனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். என் பொருட்களை வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறியவும் ஆட்களை ஏவினாள். நான் தெருவுக்கு வந்துவிடுவேன் என்று நினைத்தேன். அப்போது பக்கத்து வீட்டு உரிமையாளர் திடீரென எனக்கு உதவ முன்வந்தார். அவர் வெளிநாடு செல்வதாக கூறி அவர் வீட்டை மிக குறைந்த வாடகைக்கு எனக்கு தருவதாக சொன்னார். அப்போது நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தேன். இப்போதுதான் புரிகிறது இதுவும் அவள் போட்ட நாடகத்தின் ஒரு பகுதி என்று. நான் உண்மையிலேயே போய்விடுவேனோ என்று பயந்து என்னை அருகில் வைத்திருப்பதற்காக அவள் செய்த தந்திரம் இது. கடந்த ஒரு மாதமாக நான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து பார்த்தால் அது முற்றிலும் கேலிக்கூத்தாக தெரிகிறது. இன்று அவள் என்ன நாடகம் ஆட விரும்புகிறாள் என்பது எனக்கு கவலையில்லை. நான் திரும்பி கடைசி பெட்டியை தூக்கி எறிகிறேன். கடந்து சென்ற செரீனா குப்பையை பார்த்துவிட்டு போகிறாள். நான் எதை வீசினேன் என்று பார்த்ததும் அவள் முகம் மாறுகிறது. ஏன் இதையெல்லாம் தூக்கி எறிகிறாய்? நான் அவளை திரும்பி பார்த்து உணர்ச்சியற்ற குரலில் கேட்கிறேன். உனக்கு தானே மறதி நோய் என்று சொன்னார்கள். பின் எப்படி இதெல்லாம் உனக்கு நினைவிருக்கிறது? இரட்டை மேற்கோள்குறி. அப்போதுதான் தான் உளறிவிட்டதை அவள் உணர்கிறாள். உடனே முகத்தைச் சரிசெய்து கொண்டு அது சாதாரணமான விஷயம் என்று நடிக்கிறாள். நான் சும்மா கேட்டேன். எனக்கு எப்படி நினைவு இருக்க முடியும்? கடந்த காலம் முடிந்தது. இப்போது டேமன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். விபத்துக்குப் பிறகு என்னை கவனித்துக் கொண்டது அவன்தானே. அவளது மறதி ஒரு நாடகம் என்று தெரிந்ததும் நான் கேலியாகச் சிரிக்கிறேன். என்ன விபத்து? அவளை அணைத்திருக்கும் அந்த ஆணை பார்க்கிறேன். அவனது கண்களில் ஒருவித கர்வமான பெருமை தெரிகிறது. நான் இதுவரை பார்த்திராத புதிய முகம். செரீனாவுக்கு பிடித்தமானவனாக இவன் இருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு வெளிப்படையாக வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறாள். அவளிடம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்க எனக்கு விருப்பமில்லை. சிறு முணுமுணுப்புடன் வீட்டை நோக்கி திரும்புகிறேன். திரும்பி பார்க்காமல் நான் செல்வதை பார்த்த செரீனாவின் இமை துடிக்கிறது. வேறொரு ஆணை வீட்டிற்கு அழைத்து வந்தும் நான் ஏன் பொறாமையில் கத்தவில்லை? நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறேன்? ஏதோ தவறு என்று அவளுக்கு புரிகிறது. ஆனால் விளக்கமாக பின்னால் வரவில்லை. நான் கதவுக்கு பின்னால் மறைவதை பார்த்து கொண்டிருக்கிறாள். சிறிது நேரத்தில் கதவு மணி அடிக்கிறது. பையை வைத்துவிட்டு கதவை திறக்கப் போகிறேன். செரீனா வீட்டிற்கு அழைத்து வந்த அந்த ஆள்தான் வந்திருக்கிறான். அவன் கையை உயர்த்தி அசைக்கிறான். ஆனால் அவன் சிரிப்பு கண்கள் வரை வரவில்லை. ஹாய், நான் டேமன். என் தோழியின் வீட்டில் சில காலம் தங்கப் போகிறேன். நாம் அண்டை வீட்டார் என்பதால் உங்கள் எண்ணை பகிரலாமா? தேவையில்லை என்று தயங்காமல் பதில் சொல்கிறேன். நான் கதவை மூட திரும்பும்போது டேமன் முன்னேறி என் கையிலிருந்த போனை பிடுங்கிக் கொள்கிறான். விரைவாக ஆப்பை திறந்து தன் எண்ணை சேர்த்துக் கொள்கிறான். என் முகம் மாறுவதை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே போனை கொடுக்கிறான். நண்பர்களாக இருப்போம் என்று விளையாட்டாகச் சொல்கிறான். நாம் அடிக்கடி சந்திப்போம். ஆமாம், உன் வீட்டில் ரெயின்கோட் காண்டம் இருக்கிறதா? நான் இன்று வாங்கியவை எல்லாம் தீர்ந்துவிட்டன. கொஞ்சம் கடன் தருவாயா? என் முகம் ஒரு நிமிடம் வெளுத்துப் போகிறது. போனை வாங்கும் என் கை லேசாக நடுங்குகிறது. ஆனால் டேமன் விடாமல் பேசுகிறான். அவனது கண்களில் இருக்கும் ஏளனம் மறைக்கப்படாமலேயே தெரிகிறது. சரி, நான் தவறான நபரிடம் கேட்டுவிட்டேன். செரீனாவுக்கு இப்போது உன்னை பிடிக்கவில்லை. பிறகு எப்படி உன்னிடம் அது இருக்க முடியும்? அவன் என்னை வேண்டுமென்றே தூண்டிவிடுகிறான் என்று எனக்கு தெரியும்.
அவனை புறக்கணித்துவிட்டு கதவை மூட முயன்றேன். ஆனால் டேமன் கதவை பிடித்துக்கொண்டு தரையில் விழுந்து அழத் தொடங்கினான். தயவு செய்து, நான் இங்கே இருப்பது உனக்கு பிடிக்காது என்று தெரியும். செரீனாவுக்கு சமைக்க கொஞ்சம் மசாலா வாங்கத்தான் வந்தேன். உதவ விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை. எதற்காக என்னை அடித்தாய்? டேமனின் இந்த திடீர் நாடகத்தை பார்த்து என் இதயம் திடுக்கிட்டது. நான் என்ன செய்வதென்று யோசிப்பதற்குள் செரீனா எங்கிருந்தோ ஓடிவந்து அவனை தூக்கிவிட்டாள். அவள் என்னை முறைத்து பார்த்தாள். அவளது குரலில் கோபம் கொதித்தது. டேமன் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே, ஏன் இப்படி பகைமையுடன் நடக்கிறாய்? அவன் இப்போது என் காதலன், அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. என் முகத்தை பார்க்கக்கூட நினைக்காமல் அவனை தாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவள் சொன்ன ஒவ்வொரு கடுமையான வார்த்தையும் என் காதுகளில் ஒலித்து என் கைகளை அறியாமலேயே இருக்கச் செய்தது. அவர்கள் இருட்டில் மறைவதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு உணர்ச்சியற்ற முகத்துடன் கையை உயர்த்தி கதவை பலமாக அறைந்து மூடினேன். மணிக்கணக்கில் நள்ளிரவில் என் மேஜை மீதிருந்த தொலைபேசி அதிர்ந்தது. பாதி உறக்கத்தில் நான் தெரியாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். மறுநொடியே திரையில் அநாகரிகமான காட்சிகள் ஓடின. முழுவதுமாக விழிப்பு வந்ததும் எதிர்முனையில் இருப்பவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். என் உடல் முழுவதும் பனிக்கட்டி போல உறைந்து போனது. இறுதியாக பொறுக்க முடியாமல் அழைப்பை துண்டித்தேன். தூக்கத்திலிருந்த என் கண்கள் இப்போது இரத்தச்சிவப்பாக மாறின. அடுத்த சில நாட்களுக்கு என் நண்பன் மார்க்கஸின் திருமண நாள் வரை நான் வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே இருந்தேன். அதன் பிறகுதான் மனதை தேற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். திருமணத்திற்கு முன்னால் நான் தயார் செய்திருந்த பரிசை அவனிடம் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் பேசிய பிறகு அவன் என் கையை பிடித்துக் கொண்டான். நான் செரீனாவுக்கு அழைப்பிதழ் அனுப்பினேன். அவளும் வருவதாகச் சொன்னாள். நீ போய் அவளை அழைத்து வா, அவளிடம் பேசிப்பார். ஒருவேளை அந்த திருமண பேச்சினால் அவளுக்கு பழைய நினைவுகள் திரும்பலாம். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு தலையை அசைத்தேன். என் முகத்தில் புன்னகை மறைந்ததைக் கண்டு மார்க்கஸின் கண்கள் கவலையில் நிறைந்தன. என்ன ஆச்சு? இனி எதையும் பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நான் பதில் சொல்ல வாயெடுக்கும்போது செரீனா டேமனுடன் நுழைவாயிலில் வருவதைக் கண்டேன். என் பார்வையை பின்தொடர்ந்த மார்க்கஸ் அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்தபடி வருவதை பார்த்து கோபத்தில் சிவந்து போனான். அவர்களை எதிர்கொள்ள அவர் வேகமாகச் சென்றார். ஆனால் சோர்வான குரலில் நான் அவரை இழுத்து நிறுத்தினேன். விடுங்கள், இன்னும் சில நாட்களில் எல்லாம் முடிந்துவிடும். மார்க்கஸிற்கு புரியவில்லை. ஆனால் அவர் என்னிடம் கேட்பதற்குள் விழா தொடங்கப் போகிறது. பலமுறை கெஞ்சிய பிறகு அவரை மேடைக்கு அழைத்துச் சென்றேன். திருமண இசை மண்டபம் முழுவதும் எதிரொலிக்க நான் ஒரு பெருமூச்சு விட்டு என் இருக்கைக்கு திரும்பினேன். விருந்தினர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தனர். செரீனா அருகில் இருந்த இருக்கை மட்டும் காலியாக இருந்தது. சிறிது தயக்கத்திற்குப் பிறகு நான் சென்று அமர்ந்தேன். விருந்து முழுவதும் டேமன் செரீனாவையே ஒட்டிக்கொண்டு தனக்கு உணவு பரிமாறச் சொன்னான். அவள் மகிழ்ச்சியுடன் அதற்கு இணங்கி அவனது ஒவ்வொரு சொல்லுக்கும் பதிலளித்து ஒயின் ஊற்றி மிகுந்த கவனத்துடன் கவனித்துக் கொண்டாள். அவன் கடித்த தின்பண்டத்தை அவளுக்கு கொடுத்தபோதும் அவள் யோசிக்காமல் உண்டாள். அவர்களது அருவருக்கத்தக்க நெருக்கத்தை பார்த்துவிட்டு நான் மேடையை பார்த்தேன். என்னால் உணவை விழுங்க முடியவில்லை. என் உணவு குச்சிகளை தொடாமலே வைத்திருந்தேன். எனக்கு அருகில் அமர்ந்திருந்த மார்க்கஸின் அம்மா என் தட்டில் உணவை வைத்து சாப்பிடச் சொன்னார். அவரது அன்பை மறுக்க விருப்பமில்லாமல் ஒரு டம்பிளிங்கை எடுத்தேன். இதைக் கண்ட செரீனா சட்டென்று கைநீட்டி அதை தட்டி பறித்தாள். நீ உன்னையே கொன்று கொள்ள பார்க்கிறாயா? இதில் கடல் உணவு இருக்கிறது. உனக்கு அது கடுமையான ஒவ்வாமை, அலர்ஜெக். தரையோடு உருண்டு சென்ற டம்பிளிங்கை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அவளது கண்களை உற்று நோக்கினேன். அப்போதுதான் செரீனா தான் செய்த தவறை உணர்ந்தாள். தர்மசங்கடமான முகத்துடன் அவள் விளக்க முயன்றாள். எங்கள் வீட்டு வேலைக்காரர் ஒருபோதும் கடல் உணவு வாங்குவதில்லை. உனது ஒவ்வாமை பற்றி நான் அவரிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதைச் சொன்ன பிறகு அவள் என் கண்களை பார்ப்பதை தவிர்த்தாள். அவள் திரும்பிச் சென்று இறால்களை எடுக்க டேமன் அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். செரீனா தன் உணவை வைத்துவிட்டு அவன் கையை பிடித்துக்கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினாள். அவர்கள் எங்கே போனால் எனக்கென்ன? பூங்கொத்து வீசும் நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் நான் கழிவறைக்குச் சென்றேன். கதவின் அருகில் உள்ளிருந்து சில சத்தங்கள் கேட்டன. நான் அப்படியே உறைந்து நின்று மூச்சை அடக்கினேன். சில நிமிட அமைதிக்குப் பிறகு கடைசி அறையிலிருந்து ஒரு மென்மையான ஆணின் குரல் ஒலித்தது. ஏன் இவ்வளவு இறுக்கமாக? திருமணத்திற்கு இப்படி உடை அணிந்திருக்கிறாயே, உனக்கு பிடிக்கவில்லையா? ஒரு மெல்லிய முனகலுக்குப் பின் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. நிச்சயமாக எனக்கு பிடிக்கும். நான் தலையை உயர்த்தி மேலே இருந்த பலகையை வெறுமையுடன் பார்த்து என் நகங்களால் உள்ளங்கையை அழுத்தி குத்தினேன். வெளியே நடக்கும் சத்தம் கேட்க கழிவறை மீண்டும் அமைதியானது. மூடியிருந்த அந்த அறையை ஒருமுறை பார்த்துவிட்டு வெளியேட திரும்பினேன். திருமணம் முடிந்ததும் மார்க்கஸிடம் விடைபெற்றுக் கொண்டு நான் கீழே சென்றேன்.
நான் லிஃப்டிலிருந்து வெளியே வந்ததும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த அந்த தெரிந்த ஸ்போர்ட்ஸ் காரை கவனித்தேன். நான் அதை கவனிக்காதது போல நடித்து டாக்ஸியை அழைக்க முயன்றேன். ஆனால் டேமன் எங்கிருந்தோ வந்து என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டான். செரீனா வேலைக்கு அவசரமாக கிளம்பியதால் காரை என்னிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். நாங்கள் பக்கத்து வீட்டில்தான் வசிக்கிறோம். வா, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். நான் உடனே மறுத்தேன். ஆனால் டேமன் அதை கண்டுகொள்ளாமல் என்னை பிடித்து பயணிகள் இருக்கையில் தள்ளி கதவுகளை பூட்டிவிட்டு காரை அதிவேகமாக எடுத்தான். அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல காரை ஓட்டியதால் நான் உடனே சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டேன். வழியில் டேமன் சாதாரணமாக பேசுவது போல நடித்து வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். செரீனா தன் நினைவாற்றல் இழப்பை நடிக்கிறாள் என்பது உனக்கு முதலிலிருந்தே தெரியும் இல்லையா? ஏன் அவளை கேட்க உனக்கு இவ்வளவு பயம்? என் பார்வை ஒரு கணம் உறைந்தது. ஆனால் என் முகம் எந்த உணர்ச்சியும் இன்றி இருந்தது. உனக்கு அதில் என்ன வேலை? எனக்கு இதில் என்ன வேலை இல்லையா? நான் அவளுடைய வருங்கால கணவனாக அவளுக்கு அருகில் வெளிப்படையாக நிற்க விரும்புகிறேன். அவள் இப்போது இதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் என் உடலை அவள் எவ்வளவு விரும்புகிறாள் என்பது உனக்கு தெரியும்தானே? சீக்கிரமே அவள் என்னை விரும்புவாள். நம்பி இரு. நான் பதில் எதுவும் சொல்லாமல் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். நான் மசிய மாட்டேன் என்று தெரிந்ததும் டேமன் எரிச்சலடைந்து மேலும் சில ஏசுகளை வீசினான். நான் அவன் அங்கு இல்லாதது போல கண்களை மூடிக்கொண்டேன். என் அலட்சியம் அவனை மேலும் கோபப்படுத்தியது. எதிரே இருந்த சந்திப்பை வெறித்து பார்த்தபடி பற்களை கடித்துக்கொண்டு ஸ்டீயரிங்கை வேகமாக திருப்ப விபத்து ஏற்பட்டது. அந்த கடுமையான மோதலில் நான் பலமாக முன்னால் தூக்கி வீசப்பட்டேன். கண்களை திறந்தபோது கண்ணாடி துண்டுகள் என் முகத்தை நோக்கி பாய்வதைக் கண்டேன். என்னை தற்காத்துக் கொள்ள இயல்பாகவே கைகளை மேலே உயர்த்தினேன். நான் பக்கவாட்டு கதவில் பலமாக மோதியதில் சூடான சிவப்பு ரத்தம் என் தோளில் வழிந்தது. என் தலையில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. எல்லாம் இருண்டு போனது. நான் சுயநினைவை இழந்தேன். எவ்வளவு நேரம் சென்றது என்று தெரியவில்லை. மங்கலான குரல்கள் என் காதுகளில் ஒலித்தன. ஐயா, இரு நோயாளிகளுக்கும் உடனடியாக கை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் இப்போது ஒருவருக்கு மட்டுமே வசதி உள்ளது. சிகிச்சை அளிக்கப்படாதவர் நிரந்தரமாக ஊனமடைய நேரிடலாம். செரீனா, நாங்கள் யாரை காப்பாற்ற வேண்டும்? இரட்டை மேற்கோள்குறி. இதை கேட்டதும் நான் சிரமப்பட்டு விழித்துக்கொண்டு என் தொண்டையிலிருந்து இரு வாக்கியங்களை மட்டும் கஷ்டப்பட்டு வெளிப்படுத்தினேன். செரீனா, நான் இன்னும் பியானோ வாசிக்கிறேன். என் கைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இரட்டை மேற்கோள்குறி. மறுநொடியே என் கையை பிடித்துக் கொண்டிருந்த அந்த இதமான கை என் குரலை கேட்டதும் சட்டென்று நழுவியது. கண்களை திறந்தபோது செரீனாவின் முகத்தில் தெரிந்த பயத்தை கண்டேன். அவள் தன் கையை டேமனின் தோள் மீது வைத்து முதலில் டேமனை காப்பாற்றுங்கள் என்று மெல்லிய குரலில் கூறினாள். இருளில் எவ்வளவு நேரம் மிதந்தேன் என்று தெரியவில்லை. ஆனால் உணர்வு திரும்பியபோது மயக்க மருந்து இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தது. என்னால் இன்னும் கண்களை திறக்க முடியவில்லை. என்னால் என்னைச் சுற்றியுள்ள ஒலிகளை மட்டுமே கேட்க முடிகிறது. இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் குரல்கள் மிகவும் பரிச்சயமானவை. செரீனா, நீ மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டாய். இதை எப்படி சரி செய்யப் போகிறாய்? ஈத்தனின் கைகள் அவனது உயிரை விட அவனுக்கு முக்கியம். ஆனாலும் நீ டேமனைத்தான் முதலில் காப்பாற்றினாய். அவனை கொல்ல பார்க்கிறாயா? இரட்டை மேற்கோள்குறி. நான் எப்படி ஈத்தனை கொல்ல நினைப்பேன்? அவன் இப்போதுதான் கண் விழித்தான். இரட்டை மேற்கோள்குறி. நான் அவனை காப்பாற்றியிருந்தால் என் போலி நினைவாற்றல் இழப்பு வெளிப்பட்டிருக்கும். இன்னும் 20 நாட்கள் உள்ளன. நான் இன்னும் கொஞ்சம் காலம் விளையாட விரும்புகிறேன். அவனுக்கு நான் எதையும் நடக்க விடமாட்டேன். எதுவும் நடக்கவில்லை. இரட்டை மேற்கோள்குறி. இன்னும் ஒரு நிமிடம் ஆகியிருந்தால் ஈத்தனின் கை நிரந்தரமாக செயலிழந்திருக்கும் என்று மருத்துவர் கூறினார். அவன் கண் விழித்து இதை கண்டால் உனது கதை முடிந்தது. இரட்டை மேற்கோள்குறி. என் கையை பிடித்திருப்பவர் பதற்றமடைவது போல் தெரிகிறது. அவரது உள்ளங்கையில் வியர்வை வடிய தொடங்குகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் நெற்றியில் முத்தமிடுகிறாள். அவள் குரலில் உறுதி தெரிகிறது. அவனுக்கு எதுவும் தெரியாது. நான் எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டேன். 23 நாட்களில் என் நினைவாற்றல் திரும்பிவிட்டதாக மருத்துவர் அறிவிப்பார். எல்லாம் பழையபடி சரியாகிவிடும். பெரிய பெருமூச்சுடன் ஒருவர் அங்கிருந்து செல்கிறார். மற்றொருவர் என் படுக்கையருகே அமர்ந்து மெதுவாக கூறுகிறாள், ஈத்தன், நம் திருமணம் விரைவில் வரப்போகிறது. நான் ஏற்கனவே மோதிரங்களை ஆர்டர் செய்துவிட்டேன். என் நினைவாற்றல் திரும்பும் நாளில் நீ அதை பார்ப்பாய். திருமணத்திற்கு பிறகு உன்னை வடதுருவ ஒளியை நோர்தர்ன் லைட்ஸ் காண அழைத்துச் செல்வேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு எரிநட்சத்திரத்தை பார்த்தபோது நீ செய்த வேண்டுகோள் நினைவிருக்கிறதா? நீ என்னுடன் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டாயே. நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நானும் உன்னுடன் வயதாக விரும்புகிறேன். இரட்டை மேற்கோள்குறி. மயக்க மருந்து மெல்ல விலகியதும் உளறிக் கொண்டிருப்பவள் யார் என்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவள் என் வருங்கால மனைவி செரீனா. அவள் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவள் போல தெரிகிறது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை என்னை விசாரிக்க அவள் மருத்துவரை அழைக்கிறாள். அவள் அன்பாக எனக்கு நீர் கொடுக்கிறாள். போர்வையைச் சரி செய்கிறாள். நான் முழுமையாக விழிக்கும் வரை என் பக்கத்திலேயே இருக்கிறாள். பிறகு அவள் என் மீது பொழிந்த அந்த அன்பு அலை போல பின்வாங்கிச் செல்கிறது. அவள் அறையை விட்டு வெளியேறுவதை பார்த்ததும் என் கண்களில் ஒருவித ஏளனச் சிரிப்பு மின்னுகிறது. நேரத்தை பார்க்க என் கைபேசியை எடுக்கிறேன். அப்போதுதான் நான் 3 நாட்களாக உணர்வில்லாமல் இருந்தேன் என்பது தெரிகிறது. எனது இன்பாக்ஸில் விளம்பரங்களும் கட்டண அறிவிப்புகளும் மட்டுமே உள்ளன. என் பெயர் மாற்றும் ஆவணங்கள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று அமைதியாக வேண்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொள்கிறேன். அதற்கு பிறகு நீண்ட நாட்களாக செரீனா வரவில்லை. ஆனால் டேமன் தினமும் பல கேலிச் செய்திகளை எனக்கு அனுப்பினான். அதில் அவர்கள் உறவை பெருமையாக காட்டும் புகைப்படங்கள் மற்றும் கிண்டல்கள் நிறைந்திருந்தன. நான் எதையும் திறக்கவில்லை. அந்த உரையாடலை மியூட் செய்துவிட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். மருத்துவமனை வாசலை அடைந்ததும் என்னை துரத்திய பழைய கல்லூரி சீனியரான ஸ்கூலை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். நாங்கள் நலம் விசாரித்துக் கொண்டோம்.
நாங்கள் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென செரீனா எங்கிருந்தோ வந்து என்னை இழுத்துச் சென்றாள். அவள் முகத்தில் கோபம், கண்களில் பொறாமை மின்ன என்னை முறைத்து பார்த்தாள். அவள் உனக்கு என்ன அவ்வளவு நெருக்கமானவளா? அவள் பிடியிலிருந்து கையை விடுவித்து அவளை ஏளனமாக பார்த்தேன். உனக்குத்தான் நினைவாற்றல் இழப்பு என்று சொல்லப்பட்டதே. என்னை உன் காதலனாக ஏற்க மறுத்தது நீதானே. நான் யாரிடம் பேச வேண்டும் என்பது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதைச் சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக நான் காத்திருக்கவில்லை. நான் ஒரு டாக்ஸியை பிடித்துச் சென்றேன். என்னை பார்த்தபடி செரீனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சிறிது காலம் ஓய்வெடுத்த பிறகு நான் மெதுவாக குணமடைந்தேன். என் ஓய்வு நேரத்தில் வெளிநாடு செல்வதற்கான செலவுகளை கணக்கிட்டேன். அது மிக அதிகமாக இருந்தது. சீக்கிரமே பழைய வாடிக்கையாளர் ஒருவர் எனக்கு ஒரு பெரிய போட்டோகிராபி வாய்ப்பை பரிந்துரைத்தார். வேறு வழியில்லாததால் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் விழா நடக்கும் இடத்திற்கு சென்றபோது அது ஒரு பிறந்தநாள் விழா என்று உணர்ந்தேன். செரீனா டேமனுடன் கைகோர்த்து நிற்பதை பார்த்ததும் நான் உறைந்து போனேன். மனதில் ஒருவித அசௌகரியம் தோன்றியது. ஆனால் முன்பணத்தை வாங்கிவிட்டதால் அதை அடக்கிவிட்டு கேமராவை தயார் செய்தேன். எப்படியோ என்னை கவனித்த டேமன் டை-யை சரிசெய்துவிட்டு ஒரு தற்பெருமை சிரிப்புடன் என் அருகில் வந்தான். தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். லோ ஆங்கிளில் எடுத்து வெளிச்சத்தை குறைத்து எடு. நான் மேடைக்குச் செல்லும்போது ஜூம் செய்து எடு. அவனுடைய முடிவற்ற கோரிக்கைகளை பின்பற்றி நூற்றுக்கணக்கான புகைப்படங்களை எடுத்தேன். ஆனால் டேமனுக்கு இன்னும் திருப்தி இல்லை. மீண்டும் எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். பொறுமையாக மேலும் 3-4 வெர்ஷன்களை எடுத்தேன். காயம்பட்ட என் மணிக்கட்டு வலிக்க ஆரம்பித்தது. டேமன் அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு கேலியாகச் சிரித்தான். என்ன இது, பெரிய போட்டோகிராஃபரா நீ? மக்கள் சொல்வது போல நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்லை போலிருக்கிறது. முதல் முறை எடுத்தவையே இருக்கட்டும். அதில் சிலவாவது பார்க்கும்படியாக இருக்கிறது. சுற்றிலும் இருந்த கூட்டம் என்னை பார்த்துச் சிரித்தது. குனிந்து நின்றதால் மரத்துப்போன முழங்கால்களை தடவிக்கொண்டு எழுந்தேன். டேமன் இன்னும் இருமாப்புடன் செரீனா அருகில் சென்று என்னை பார்த்து கையை அசைத்து கட்டளையிட்டான். இங்கே வந்து எனக்கும் என் காதலிக்கும் ஜோடியாக புகைப்படம் எடு. நான் அதிர்ந்தாலும் உடனே சுதாரித்துக் கொண்டேன். கேமராவை உயர்த்தி குறிவைத்து ஷட்டரை அழுத்தினேன். டேமன் ஒவ்வொரு போஸாக கொடுத்து கடைசியில் குனிந்து செரீனாவை முத்தமிடுகிறான். அறையே ஆரவாரத்தில் அதிர்கிறது. அனைவரும் அவர்களை ஜோடியாக கொண்டாடுகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டு செரீனாவின் உடல் விரைக்கிறது. அவள் டேமனின் இடுப்பிலிருந்து கையை எடுத்துவிட்டு பதற்றத்துடன் என்னை பார்க்கிறாள். ஆனால் நான் எவ்வித உணர்ச்சியையும் காட்டவில்லை. நான் தலை குனிந்து புகைப்படங்களை பார்த்தபடி நடந்த எதற்கும் கவலைப்படாதது போல நடிக்கிறேன். பார்ட்டி பல மணி நேரம் நீடித்து கடைசியில் முடிகிறது. நான் என் கேமராவை எடுத்துக்கொண்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் டேமன் என் உடையில் தெரியாமல் கொட்டிய கேக்கை துடைக்கிறேன். திடீரென்று காலியான ஹாலில் காலடி சத்தம் கேட்கிறது. நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். டேமன் புன்னகையுடன் நேராக என் அருகில் வருகிறான். இன்றிரவு கடினமாக உழைத்ததற்கு நன்றி. உன்னிடம் பணம் குறைவாக இருக்கிறது இல்லையா? எனக்கு இன்னொரு ஷூட் இருக்கிறது. அதற்கு நான் உனக்கு 2 மடங்கு பணம் தருகிறேன். நான் ஒரு நிமிடம் தயங்குகிறேன். பிறகு தலையசைத்து ஒத்துக்கொள்கிறேன். டேமன் என்னை நேராக மேல்தளத்தில் உள்ள ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் சென்று கோணங்களையும் அமைப்பையும் விளக்குகிறான். நான் கேமராவை மூலையில் வைத்த அந்த நொடியே யாரோ கதவை தட்டுகிறார்கள். டேமன் கதவை திறக்க அவசரப்படவில்லை. அவன் எனக்கு ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை வீசுகிறான். தொடங்கப் போகிறது. எல்லாவற்றையும் படம்பிடிக்க மறக்காதே. இரட்டை மேற்கோள் குறி. அவன் திரையை இழுத்து மூடி என் மூளையை மறைத்து லென்ஸிற்கு மட்டும் ஒரு சிறிய இடைவெளி வைக்கிறான். நான் அந்த குறுகிய இடத்தில் சுருண்டு அமர்ந்து அருகில் வரும் காலடி சத்தத்தை கேட்கிறேன். மங்கலான வெளிச்சத்தில் டேமன் ஒரு பெண்ணை உள்ளே அழைத்து வருகிறான். அவர்கள் ஏற்கனவே நெருக்கமாக இருக்கிறார்கள். செரீனா டேமனுடன் பிணைந்திருப்பதை என் லென்ஸ் வழியாக பார்க்கும்போது ட்ரைபாட் மீது என் பிடி இறுக்கமாகிறது. நான் இங்கேயேதான் இருக்கிறேன். அறையில் வெப்பம் மேலும் மேலும் தீவிரமடைகிறது. அந்த இடைவிடாத ஒலிகளைக் கேட்டு நான் முற்றிலும் உணர்விழந்து போகிறேன். சுவாசிப்பதே கடினமாகிறது. நேரம் மிகவும் மெதுவாக நகர்கிறது. காலை அதிகாலை 3 மணிக்கு சத்தம் நின்று குளியலறை நீர் பாயும் சத்தம் கேட்கிறது. நான் திரையை விலக்கி உணர்விழந்த என் கால்களை இழுத்துக்கொண்டு வெளியே வருகிறேன். தரையில் சிதறிக்கிடக்கும் ஆடைகளை தாண்டி மெமரி கார்டை மேசையில் வைத்துவிட்டு வெளியேறுகிறேன். விடியற்காலை வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. நான் எவ்வளவு நேரம் நடந்தேன் என்று தெரியாமல் இலக்கின்றி அலைகிறேன். என் சோர்வான கண்களை உயர்த்தி பார்க்கும்போது நான் எப்படி என் பள்ளிக்கு திரும்பினேன் என்று வியக்கிறேன். மறைக்கப்பட்ட நினைவுகள் அலை அலையாய் வருகின்றன. செரீனா என்னை இழுத்துச் சென்ற டிராக், அவள் பிறந்தநாள் ரோஜாக்களால் நிரப்பிய சிறிய ஹால், அவள் அனைவர் முன்னிலையிலும் என்னிடம் காதலைச் சொன்ன கொடிக்கம்பம். எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆனால் இங்கே நின்றபடி எனக்குள் எந்த உணர்வும் இல்லை. கல்வி கட்டிடத்தை நோக்கி நடக்கும்போது பணிக்கு வந்து கொண்டிருந்த முதல்வர் ஹார்ட்லியை சந்திக்கிறேன். அக்காலத்தில் செரீனா என்னை விரட்டிய விதம் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆசிரியருக்கும் என்னை நினைவிருக்கிறது. முதல்வர் ஹார்ட்லி சிரித்தபடி என்னை வரவேற்றார். ஈதன், திடீரென்று எப்படி இங்கே வந்தாய்? செரீனா எங்கே? நீங்கள் இருவருக்கும் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்ததாக கேள்விப்பட்டேன். திருமண அழைப்பிதழ்களை கொடுக்க வந்தாயா? இரட்டை மேற்கோள் குறி. நான் ஒரு சிறிய புன்னகையை வரவழைத்துக் கொண்டு பேச்சை மாற்றினேன். நான் இங்கு வந்து நீண்ட நாட்களாகிவிட்டது. இந்த வழியாக சென்றபோது ஆசிரியர்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இரட்டை மேற்கோள் குறி. நாங்கள் இருவரும் பழைய நினைவுகளை பேசியபடி நடந்தோம். அது எங்களுக்குள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் பிரிவதற்கு முன் முதல்வர் ஹார்ட்லிக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. அவர் தன் அலுவலக அலமாரியிலிருந்து மஞ்சள் நிற டைரி ஒன்றை எடுத்து என்னிடம் கொடுத்தார்.
பல ஆண்டுகளுக்கு முன்பு படிக்கும் நேரத்தில் நான் ஒழுக்கத்தை சோதித்தபோது செரீனாவிடமிருந்து இதை பறிமுதல் செய்தேன். உங்களுடைய திருமணம் நெருங்குவதால் இதை உங்களிடமே திருப்பித் தருகிறேன். நான் உறைந்து போய் அதை வாங்கிக் கொண்டு தலைவணங்கினேன். திரும்பி வரும் வழியில் நான் அந்த டைரியை திறந்தேன். செரீனாவின் அழகான கையெழுத்தை பார்த்ததும் என் கண்கள் கலங்கின, கண்ணீர் சொட்டத் தொடங்கியது. அது கடந்த காலத்தின் மீதான துக்கமும் ஒரு மென்மையான விடைபெறுதலும் ஆகும். வில்லாவின் வாசலில் டாக்ஸி நின்றபோது நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு டைரியை மூடிவிட்டு கதவை திறந்தேன். அப்போது செரீனாவின் கண்கள் என்னை சந்தித்தன. அவளது கழுத்தில் இருந்த சிவப்பு நிற முத்த அடையாளங்களை பார்த்ததும் எனக்கு நேற்று இரவு நினைவுக்கு வர முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் அழுதிருப்பதை செரீனா கவனித்துவிட்டாள். அவள் புருவத்தைச் சுருக்கி என்னிடம் ஏதோ கேட்க முயன்றபோது அவளை கட்டியணைத்திருந்த டேமன் என் சிவந்த கண்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்தான். நேற்று இரவு உழைத்ததற்கு நன்றி. உனக்கான மீதி பணத்தை நான் ஏற்கனவே அனுப்பிவிட்டேன். நீ எடுத்த புகைப்படங்கள் எனக்கு மிகவும் திருப்தியாக இருந்தன. நிச்சயமாக அவள் திருப்தியாக இருப்பாள். அது மாலை நேரத்து பிறந்தநாள் புகைப்படங்கள் அல்லவா? வேறு என்ன? பிற்கால புகைப்படங்கள் அவன் வாய்ஜாலங்களை மட்டுமே காட்டின. இரட்டை மேற்கோள்குறி. செரீனா பதறிப்போய் வேகமாக அவனது வாயை மூடினாள். நான் இருவரையும் கண்டு கொள்ளாமல் வீட்டிற்குள் நடக்கத் தொடங்கினேன். குப்பைத் தொட்டியை கடந்தபோது என் டைரியை சாதாரணமாக உள்ளே வீசினேன். அந்த இளமைக்கால காதலும் நேர்மையும் இப்போது நிரந்தரமாக புதைந்துவிட்டன. வெளியேறுவதற்கு முன் வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று நில உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன். அவர் அதற்கான காரணத்தை கேட்டு வற்புறுத்தினார். அதனால் நான் ஒரு பொய்யான காரணத்தை சொன்னேன். அவர் அடுத்த மாதம் பாதி வரை கூடுதல் நாட்கள் இருக்கச் சொன்னார். ஆனால் இதற்கு பின்னால் செரீனா தான் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். அவள் நான் இன்னும் சில நாட்கள் தங்கி அவள் நினைவாற்றல் திரும்பியது போல நடித்து என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல நினைக்கிறாள். நான் அதை வெளிப்படையாக கேட்கவில்லை. நான் அப்படியே ஒப்புக்கொண்டேன். நான் கிளம்புவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. வணக்கம் ஐயா, உங்கள் நிச்சயதார்த்தம் நடந்த ஹோட்டலின் மேலாளர் நான் பேசுகிறேன். விஷயம் என்னவென்றால் உங்கள் வருங்கால மனைவி முன்பே எங்கள் பிரதான மண்டலத்தை முன்பதிவு செய்துள்ளார். நாளை மறுநாள் அங்கே திருமண விருந்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். ஆனால் சமீப காலமாக எங்களால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் சில விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. அவற்றை விவாதிக்க நீங்கள் வர முடியுமா? நான் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் நாளை மறுநாள் என்ற வார்த்தையை கேட்டதும் என் இமைகள் லேசாக துடித்தன. ஜனவரி 18ஆம் தேதிதான் செரீனா தனது நினைவாற்றலை மாயமாக மீட்க திட்டமிட்டுள்ளாள். அதுதான் நான் வெளியேறும் நாளும் கூட. நான் சம்மதித்து ஒரு டாக்ஸியை அழைக்கிறேன். மண்டலத்திற்குள் நுழைந்து அந்த ஏற்பாடுகளை பார்த்த அந்த நொடியில் நான் அசையாமல் அப்படியே உறைந்து நின்றேன். பூக்கள் முதல் அலங்கார பொருட்கள் வரை அனைத்தும் செரீனா எனக்கு ப்ராப்போஸ் செய்த அதே நாளில் இருந்தது போலவே இருந்தது. அங்கே நின்று கொண்டு நேரம் மற்றும் இடத்தை பற்றிய உணர்வை நான் இழக்கிறேன். என்னுடன் உள்ளே வந்த மேலாளர் விளக்கத் தொடங்க முற்பட்டபோது அவருடைய போன் ஒலிக்க அவர் தள்ளிச் செல்கிறார். நான் தனியாக 2வது மாடிக்குச் செல்கிறேன். கீழே பார்க்கும்போது செரீனா பூக்களை ஏந்தி என்னை அணைத்து என் மீது எப்போதும் அன்பாக இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நினைவுகள் மீண்டும் வருகின்றன. அப்போது எங்கள் திருமணத்தின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் வெறும் 3 மாதங்களுக்குப் பிறகு அது அனைத்தும் காற்றில் கரைந்துவிட்டது. இந்த எண்ணங்களில் நான் மூழ்கியிருக்கும்போது கதவு திடீரென திறக்கிறது. செரீனா நீண்ட கவுன் அணிந்து கையில் பூங்கொத்து ஏந்தி உள்ளே வர டேமன் பின்னால் வருகிறான். கனவு போன்ற இந்த அமைப்பைக் கண்டு வியந்து அவனது கண்கள் எதிர்பார்ப்புடன் மின்னுகின்றன. செரீனா, என்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தாய்? செரீனா தனது விரல்களைச் சொடுக்க அவளது முகம் பெருமையுடன் ஒளிர்கிறது. இங்கேதான் ஈதனுடன் எனது நிச்சயதார்த்த விழா நடந்தது. நாளை மறுநாள் என் நண்பர்கள் அவனை இங்கே அழைத்து வருவார்கள். அப்போது இந்த காட்சி என் நினைவுகளை இயற்கையாகவே தூண்டுவது போல நான் நடிப்பேன். என் நினைவாற்றலை மீட்டெடுக்க ஒத்திகை பார்க்க உன்னை இன்று இங்கே அழைத்து வந்தேன். நீ ஈதனாக நடி. ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். அவள் டேமனை மேடையின் மையத்திற்கு தள்ளிவிட்டு தொடங்கச் சொல்கிறாள். ஒரு பெரிய தூண் என்னை முழுமையாக மறைத்துக்கொள்ள அவர்கள் இருவரும் செய்யும் உணர்ச்சிகரமான நடிப்பை நான் பார்க்கிறேன். என் கண்கள் இமைக்கின்றன. செரீனா ஒரு சிறந்த நடிகை என்பதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு எதுவும் தெரியாமல் இன்னும் 3 நாட்களில் நான் இங்கே வந்திருந்தால் நிச்சயமாக நான் ஏமாந்திருப்பேன். நல்ல வேளையாக நான் அவ்வளவு எளிதில் ஏமாற மாட்டேன். அப்பாவி. கீழே அவர்களின் ஒத்திகை மன்னிப்பு கோரும் காட்சியை அடைகிறது. டேமன் செரீனாவை முத்தமிட குனிகிறான். அந்த மென்மையான சூழல் உடனடியாக மாறத் தொடங்குகிறது. 2 நிமிடங்களுக்குப் பிறகு டேமன் அவளை அணைத்துக் கொண்டு நீ அவனிடம் சென்ற பிறகு மகிழ்ச்சியாக இல்லையென்றால் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள் என்று கிசுகிசுக்கிறான். இரட்டை மேற்கோள்குறி. இதை கேட்டதும் செரீனாவின் கண்களில் அவமதிப்பு மின்னுகிறது. அவளது குரல் குளிர்ச்சியாகவும் உறுதியாகவும் ஒலிக்கிறது. இனி அடுத்த முறை என்று எதுவும் இருக்காது. இன்னும் 3 நாட்களில் எல்லாம் முடிந்துவிடும். நான் ஈதனுக்கும் மட்டுமே சொந்தமானவள். அப்படியா? என் கண்களில் இருக்கும் ஏளனத்தை மறைக்க நான் கீழே பார்க்கிறேன். என் மனதில் நான் எனக்கான பதிலை சொல்லிக் கொள்கிறேன். மிகவும் வருத்தம் செரீனா. எனக்கு இனி நீ தேவையில்லை. கிளம்புவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு என் பெயர் மாற்றம் அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டது என்ற செய்தி வருகிறது. எனது புதிய பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டையை வாங்க வெளியே செல்கிறேன்.
நான் வீடு திரும்பும் நேரம் இரவு ஆகிவிட்டது. நிமிர்ந்து பார்த்தால் செரீனா என் கதவருகே காத்திருக்கிறாள். அவள் என்னை பார்த்ததும் அவள் கண்களில் ஒருவித தயக்கம் மின்னுகிறது. எங்கே போயிருந்தாய்? சற்றும் உணர்ச்சியில்லாத குரலில் சாவியால் கதவை திறக்கிறேன். உனக்கு ஏதாவது வேண்டுமா? செரீனா இயல்பாக இருப்பது போல கைகளை பாக்கெட்டில் நுழைத்துக் கொள்கிறாள். ஒன்றுமில்லை. நாளை பெரிய புயல் வரும் என்று வானிலை அறிக்கை எச்சரித்துள்ளது. அதனால் அவசியமில்லை என்றால் வெளியே செல்லாதே. நாளை என் மீதுள்ள பிடி நழுவிவிடுமோ என்று அவள் பயப்படுகிறாள். அதனால்தான் இப்படி சாக்கு சொல்கிறாள். சிரிக்கத் தோன்றுகிறது. ஆனால் அதை அடக்கிவிட்டு தலையை மட்டும் ஆட்டுகிறேன். சரி, புரிந்தது. என் குளிர்ச்சியான எதிர்வினையைக் கண்டு செரீனாவுக்குள் ஒருவித பயம் தொற்றிக்கொள்கிறது. என் நடத்தை சமீபகாலமாக மாறியிருப்பதை அவள் உணர்ந்தாலும் என்னவென்று அவளால் கணிக்க முடியவில்லை. நான் கிளம்ப வேண்டிய நாளில் அதிகாலையிலேயே விழித்துக் கொண்டேன். என் விமானம் மதியம் நள்ளிரவு 2 மணிக்கு. நண்பகல் வேளையில் எஞ்சியிருந்த பொருட்களை தூக்கி எறிகிறேன். வெறிச்சோடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பையும் எஞ்சியிருந்த 2 சூட்கேஸ்களையும் பார்த்து ஒரு பெருமூச்சு விடுகிறேன். காலை 11 மணிக்கு கதவு மணி அடிக்கிறது. சிறிது கதவை திறந்து பார்த்தால் செரீனாவின் நண்பர்கள் அங்கு நிற்கிறார்கள். ஈதன், இவ்வளவு காலம் செரீனாவின் உடல்நிலையை கவனித்து நீ மிகவும் சோர்வாக இருப்பாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவள் முறையாக மருந்து எடுத்துக்கொள்வதாகவும் மெதுவாக குணமடைந்து வருவதாகவும் மருத்துவர் கூறினார். அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. ஆம், அவளுடைய நினைவாற்றலும் விரைவில் திரும்பிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். உன் திருமணத்திற்காக அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். இன்று உங்கள் 7வது ஆண்டு விழா. அதற்காக நாங்கள் ஒரு சிறிய ஆச்சரியத்தை திட்டமிட்டிருக்கிறோம். அவர்கள் ஒப்புவித்த வசனங்களை கேட்டுவிட்டு நான் எதுவும் தெரியாதது போல ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன மாதிரியான ஆச்சரியம்? எங்களுடன் வா, நீயே பார் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். நான் செல்வதற்கு முன்பே அவர்களில் ஒருவருடைய போன் ஒலிக்கிறது. ஒரு நிமிடம் கழித்து அவர்கள் தங்கள் பேச்சை மாற்றிக்கொள்கிறார்கள். ஈதன், ஏதோ ஒரு அவசர வேலை வந்துவிட்டது. இந்த ஆச்சரியம் சற்று தள்ளிப்போகும். நீ உன் வேலையை பார், நாங்கள் இரவு வந்து உன்னை அழைத்துச் செல்கிறோம். அவ்வளவு சொல்லிவிட்டு அவர்கள் புயலுக்குள் கிளம்பிச் செல்கிறார்கள். அவர்களது கார் கொட்டும் மழையில் மறைந்ததும் நான் திரும்பி என் பைகளை எடுத்துக் கொண்டேன். 10 நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு டாக்ஸி வந்தது. ஓட்டுநர் என் சாமான்களை ஏற்ற உதவினார். வில்லாவை விட்டு வெளியே வரும்போது பக்கத்து வீட்டு வாசலில் நின்றிருந்த ஸ்போர்ட்ஸ் காரிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. அந்த வாகனம் பலமாக அசைந்து கொண்டிருந்தது. உடல் சிலிர்க்க நான் என் நடையை வேகப்படுத்தினேன். நாள் முழுவதும் கொட்டி தீர்த்த பெருமழை முடிவுக்கு வந்தது. திருப்தியடைந்த செரீனா பயணிகள் கதவை திறந்து இன்னும் சட்டையை மாட்டிக்கொண்டிருந்த டேமனிடம் வெளியேற சைகை செய்தாள். அவன் அவளை முறைத்துக்கொண்டு உதட்டை பிதுக்கினான். மெல்ல சாய்ந்து ஒரு முத்தத்தை பெற முயன்றான். டாஷ்போர்டில் கடிகாரத்தை பார்த்த செரீனா அவனை தவிர்த்து தன் தலையை திருப்பிக் கொண்டாள். மழை நின்றாலும் செரீனா, நான் வெறும் செரீனா அவன் பேச்சை இடைமறித்து கரகரப்பான குரலில் கட்டளையிட்டாள். தொடக்கத்திலிருந்தே நான் சொன்னேன், இது வெறும் 2 மாத விளையாட்டு என்று. உன் நேரம் முடிந்துவிட்டது. நீ மேடையிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் இது. கார் ஹோட்டலுக்கு வந்ததும் அவள் வரவேற்பறையை தவிர்த்துவிட்டு நேரடியாக மேல் தளத்திற்குச் சென்றாள். மதிய நேரத்து விளையாட்டினால் சுருங்கியிருந்த அவளது உடைகளை சரிசெய்ய வேண்டியிருந்தது. குளிக்கச் செல்லும் முன்பு அவள் தன் தோழிகளுக்கு இறுதி அறிவுறுத்தல்களை வழங்க போன் செய்தாள். மறுமுனையில் அந்த பெண்கள் சிரித்தனர். செரீனா, கவலைப்படாதே. ஈதன் இன்று காலை வருவதாக ஒத்துக்கொண்டான். நாங்கள் அவனை அழைத்து வர கிளம்பிவிட்டோம். நீ இன்று இரவு உன் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. இது அவ்வளவு எளிதாக இருக்காது. அவள் 2 மாதங்களாக எந்த தவறும் செய்யாமல் நடித்து வருகிறாள். பின் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஈதன் செரீனாவின் மீது முழுமையாக பித்துப்பிடித்து இருக்கிறான். அவனுக்கு எதையும் சந்தேகிக்க வாய்ப்பில்லை. அவர்களது கேலியை பொருட்படுத்தாமல் செரீனா சிரித்துக்கொண்டு அவர்களை விளையாட்டாக திட்டிவிட்டு தன் போனை சோபாவில் வீசினாள். அரை மணி நேரம் கழித்து தலையை துவட்டிக்கொண்டு வந்தபோது அவளது போன் இடைவிடாமல் ஒலித்தது. திரையில் 20க்கும் மேற்பட்ட மிஸ்டு கால்களை கண்டதும் அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. எழும் பதற்றத்தை அடக்கிக் கொண்டு அவள் பதிலளித்தாள், என்ன நடக்கிறது இந்த அழைப்புகள் எல்லாம்? செரீனா, நாங்கள் அவன் கதவை 10 நிமிடங்களுக்கும் மேலாக தட்டுகிறோம். ஆனால் ஈதன் பதில் அளிக்கவில்லை. அவன் மெசேஜ்களுக்கு பதில் அனுப்பவில்லை. அவனது போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. செரீனா ஆழ்ந்த கவலையுடன் முகம் சுளித்தாள். அவளது நல்ல மனநிலை பாழானது. அவன் தூங்கிக் கொண்டிருக்கலாம். என் வீட்டிற்குச் சென்று என் அப்பாவிடம் கூடுதல் சாவியை வாங்கி உள்ளே சென்று அவனை பாருங்கள். இரட்டை மேற்கோள் குறி. அவர்கள் ஒப்புக்கொண்டதும் செரீனா புத்துணர்ச்சியான உடைகளை அணிந்து கொண்டு இரவுக்கான திட்டத்தை மனதில் ஒத்திகை பார்த்தாள். தயாரானதும் அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். விடுதி மேலாளர் அவளை உடனடியாக கண்டு மிகுந்த ஆர்வத்துடன் அவளை நோக்கி விரைந்து வந்தார். செல்வி செரீனா, தயவுசெய்து எங்கள் ஏற்பாடுகளை ஒருமுறை வந்து பாருங்கள். எதுவும் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு இணங்கவில்லை என்றால் நாங்கள் அதை உடனடியாக சரிசெய்து விடுவோம். இரட்டை மேற்கோள் குறி. செரீனா அந்த பிரம்மாண்டமான மண்டலத்தை பார்த்து கண்களை ஓட்டி திருப்தியுடன் தலையசைத்தாள். இது மிகச் சரியாக இருக்கிறது. அவளது பதிலால் நிம்மதியடைந்த மேலாளர் இன்னும் பணிவாக புன்னகைத்தார். செல்வி செரீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சரி. உண்மையில் உங்கள் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டவரால் நாங்கள் வடிவமைப்பை
சரியாக பிரதிபலிக்க முடிந்தது. ஒரு சில அலங்கார பொருட்களின் அமைப்பை நான் மறந்துவிட்டேன், எனவே அவரிடம் வந்து அதை உறுதிப்படுத்த கேட்டுக்கொண்டேன். நிச்சயதார்த்தம் செய்து கொண்டவரா? இரட்டை மேற்கோள் குறி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் செரீனாவின் முகத்தில் இருந்த புன்னகை உறைந்து போனது. அவள் மேலாளரை முறைத்து பார்த்தாள். அவளது குரல் திடீர் கோபத்தால் நடுங்கியது. அவரை தொடர்பு கொள்ளச் சொன்னது யார்? இது அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது உங்களுக்கு தெரியாதா? இரட்டை மேற்கோள் குறி. மேலாளர் மிகவும் பயந்து போய் பேச முடியாமல் திணறினார். உங்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால் உதவிக்கு அவரிடம் கேட்டேன். இது ரகசியம் என்று நீங்கள் சொல்லவில்லை, மேலும் நீங்கள் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதால் 1 மாத கால திட்டமிடல் உடனடியாக தகர்ந்தது. இரட்டை மேற்கோள் குறி. செரீனாவின் முகம் கோபத்தில் தகித்தது. அவள் தனது கைகளை இறுக்க மூடிக்கொண்டு வெடிக்கும் நிலையில் இருந்தபோது மீண்டும் அவளது தொலைபேசி ஒலித்தது. செரீனா, ஏதோ மிக மோசமாக நடந்துவிட்டது. ஈத்தன் காணவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. மேலாளரின் வார்த்தைகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்த செரீனாவுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அவனை தேடி கண்டுபிடியுங்கள். அவளது ஆக்ரோஷமான அலறலை கேட்ட அந்த பெண்கள் தொலைபேசியில் அழுது கொண்டே பேசினர். நாங்கள் தேடவில்லை என்று சொல்லவில்லை. வில்லா முழுவதுமாக காலி செய்யப்பட்டுவிட்டது. பாதுகாப்பு கேமராக்களில் பார்த்ததில் அவன் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு நண்பகல் ஒரு சூட்கேசுடன் கிளம்பிச் சென்றது தெரிகிறது. அவன் எங்கே சென்றான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. ஒவ்வொரு வார்த்தையும் செரீனாவை மின்னல் போல் தாக்கியது. அவள் உறைந்து நின்றாள். நண்பகல், ஒரு டாக்ஸி, கவனிக்க தவறிய அனைத்து அறிகுறிகளும் இப்போது நினைவுக்கு வருகின்றன. இதற்கிடையில் ஒன்றும் தெரியாத மேலாளர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். உண்மையில் நான் அழைக்காமலேயே அவனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது போல் இருந்தது. கிளம்புவதற்கு முன் அவன் பல கேள்விகளை கேட்டான். பிறகு இந்த பெட்டியை இன்று இரவு உங்களிடம் கொடுக்கச் சொன்னான். இரட்டை மேற்கோள் குறி. மேலாளர் அந்த பெட்டியை அவளிடம் கொடுத்தார். இரு கைகளாலும் நீட்டப்பட்ட அந்த மோதிர பெட்டியை பார்த்த செரீனாவால் மூச்சுவிடக்கூட முடியவில்லை. அவள் நடுங்கும் கைகளால் அதை திறந்தபோது உள்ளே ஒரு அழகான நிச்சயதார்த்த மோதிரம் இருந்தது. அதற்கு அருகிலேயே ஒரு இளஞ்சிவப்பு நிற பொத்தான் இருந்தது. அந்த பொத்தானை பார்த்ததும் 3 நாட்களுக்கு முன்பு ஹோட்டலை விட்டு வெளியேறும்போது டேமன் சொன்ன புகார்கள் திடீரென்று அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அடுத்த முறை வெளியே செல்லும்போது கொஞ்சம் மெதுவாகச் செய். என் சட்டையில் இருந்த ஒரு பொத்தானையே நீ கிழித்துவிட்டாய். இரட்டை மேற்கோள் குறி. செரீனாவின் உடலில் இருந்த ரத்தம் உறைந்து போனது. அவள் மேலாளரின் காலரை பிடித்து இழுத்தாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்து போயிருந்தன. இது எந்த தேதி? 3 நாட்கள். திரு ஈதன் மதியம் நள்ளிரவு 2 மணிக்கு வந்து காலை 5 மணி வரை அங்கேயே இருந்தார். இதை கேட்ட செரீனா நிலைகுலைந்து போகிறாள். அவள் மோதிரத்தை பறித்துக்கொண்டு பைத்தியக்காரி போல காரை எடுத்துக்கொண்டு பல சிக்னல்களை மீறிச் செல்கிறாள். அவள் 10 நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து சேருகிறாள். அடுத்த வீட்டு வில்லாவில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க அவள் உள்ளே நுழைகிறாள். அவளது நண்பர்கள் வீட்டை தலைகீழாக புரட்டி பார்த்தும் எதுவும் கிடைக்கவில்லை. அவள் வருவதைக் கண்டதும் அவர்கள் ஓடி வருகிறார்கள். செரீனா, ஒரு முடி கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் எங்கே போனான் என்று எங்களுக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. கடந்த மாதம் தலைநகரை விட்டு வெளியேறிய பயணிகளின் பட்டியலில் நாதனின் பெயர் இருக்கிறதா என்று சரிபார்க்கச் சொன்னேன். இந்த தொடர் கெட்ட செய்திகள் செரீனாவின் இதயத்தை நிலைகுலையச் செய்கின்றன. பதற்றத்துடன் அவள் எனக்கு போன் செய்கிறாள். ஆனால் வாய்ஸ்மெயில் மட்டுமே பதில் அளிக்கிறது. அவள் அனுப்பும் ஒவ்வொரு மெசேஜும் சிவப்பு நிற குறியீடுகளுடன் திரும்பி வருவது அவளுக்கு தலை சுற்றலை தருகிறது. அவளது நண்பர்கள் அவளை இப்படி பார்த்ததே இல்லை. அவர்கள் அவளை சமாதானப்படுத்த போராடுகிறார்கள். செரீனா, தைரியமாக இரு. அவன் இப்போதுதான் கிளம்பியிருக்கிறான். அவனை கண்டுபிடிக்க இன்னும் நேரம் இருக்கிறது. ஆம், அவனது போனை டிராக் செய்வோம். நாம் நிச்சயமாக அவனை கண்டுபிடிப்போம். இதை கேட்ட செரீனா ஓரளவுக்கு அமைதியடைகிறாள். அவள் உடனடியாக தன் செயலாளருக்கு விசாரணை செய்ய மெசேஜ் செய்கிறாள். ஒரு நீண்ட மணி நேரத்திற்கு பிறகு பதில் வருகிறது. செல்வி, செரீனா, நாங்கள் கண்டுபிடித்துவிட்டோம். அவனது போன் பேருந்து நிலையத்திலுள்ள குப்பை தொட்டியில் இருந்தது. நாங்கள் இப்போது அவசரமாக பயணிகள் பட்டியலை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நல்ல செய்தி என்று சொல்ல முடியாது, ஆனால் எந்த தடயமும் இல்லாமல் இருப்பதை விட இது எவ்வளவோ மேல். செரீனாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நண்பர்களின் பேச்சை கேட்காமல் அவள் நேராக பேருந்து நிலையத்திற்கு செல்கிறாள். அவள் வந்ததும் செயலாளர் அவனது ரீசெட் செய்யப்பட்ட போனை தருகிறார். அவள் பாஸ்கோடை உள்ளிடுகிறாள். எல்லா சமூக வலைதள கணக்குகளும் நீக்கப்பட்டு தொடர்பு பட்டியல் மொத்தமாக அழிந்திருப்பதை காண்கிறாள். ஒரே ஒரு பெயர் மட்டுமே இருக்கிறது, டேமன். அதை பார்த்த நொடியே செரீனாவின் உடல் முழுவதும் வியர்த்து விறுவிறுக்கிறது. நீண்ட நேரம் தயங்கிய பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த சாட்டை திறக்கிறாள். கடைசி மெசேஜ் இன்று மதியம் டேமன் அனுப்பிய ஒரு வீடியோ. அது ஒரு காருக்குள் எடுக்கப்பட்டது. பின்னணியை பார்த்ததும் அதில் என்ன இருக்கிறது என்று செரீனா யூகிக்கிறாள். ஆனால் அதை திறக்க அவளுக்கு துணிச்சல் இல்லை. அவள் மேலே ஸ்க்ரோல் செய்கிறாள். தினமும் 3-4 வீடியோக்கள் மற்றும் கேலி செய்யும் மெசேஜ்கள். ஒன்றும் தெரியாதது போல நடிப்பது கஷ்டம்தானே ஈதன்? இப்படி அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் உன்னால் எப்படி இவ்வளவு பொறுமையாக இருக்க முடிகிறது? உன் வருங்கால மனைவிக்கு ஆசை அதிகம். நீயோ படுக்கையில் மிகவும் சில்லிட்டு போய் இருக்கிறாய். உங்களுக்கு திருமணம் நடந்தால் கூட அது 3 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். நிஜமாகவே
உண்மையாகவே நீ அவளைத்தான் திருமணம் செய்யப் போகிறாயா? ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒவ்வொரு 30 நாட்களும் இந்த ஏளன பேச்சுகளால் நிறைந்திருக்கின்றன. செரீனாவின் மனம் கடும் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருக்கிறது. டேமனிடம் நேருக்கு நேர் மோத வேண்டும் என்பது மட்டுமே இப்போது அவளது எண்ணம். அவள் வேகமாக வீட்டிற்கு திரும்புகிறாள். காரிலிருந்து இறங்கியதும் கதவருகே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சாமான்களை பார்க்கிறாள். டேமன் தனது பொருட்களை நகர்த்தும்படி வேலைக்காரர்களுக்கு உத்தரவிடுகிறான். அவள் திரும்புவதைக் கண்டதும் அவன் அவளோடு நெருங்கி வருகிறான். ஏன் திரும்பி வந்துவிட்டாய்? என்னை பிரிய முடியவில்லையா என்ன? ஒரு முத்தம் கொடு, நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன். தன்னருகே இருக்கும் அந்த அழகான முகத்தை பார்த்த செரீனாவால் தன் கோபத்தை மேலும் அடக்க முடியவில்லை. அவள் தன் கையை உயர்த்தி அவனை பலமாக அறைந்து விடுகிறாள். பலமான ஓசையுடன் டேமன் தரையில் சரிந்து விழுகிறான். அவனது வெளிரிய கன்னம் சிவந்து வீங்குகிறது. அவன் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். செரீனா, ஏன் இப்படிச் செய்தாய்? செரீனா கோபத்தின் உச்சியில் இருப்பதால் பேச முடியாமல் இருக்கிறாள். அவள் தன் போனை அவன் மீது வீசுகிறாள். அவளது கண்கள் கோபத்தில் ஜொலிக்கின்றன. டேமன் அதை எடுத்து திரையை பார்த்ததும் அவனது உடல் முழுவதும் நடுங்குகிறது. நடுக்கத்துடன் 1000 எண்ணங்கள் அவன் மனதில் ஓடுகின்றன. அவன் விளக்கமளிக்க தவிக்கிறான். செரீனா, என்னால் விளக்க முடியும். உண்மையில் ஈதன் தான் முதலில் என்னுடன் சேர்ந்தான். உனது போலி நினைவாற்றல் இழப்பு பற்றி அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. நான் உன் மீது வைத்திருந்த அதீத அன்பினால் தான் இந்த தவறை செய்துவிட்டேன். இரட்டை மேற்கோள் குறி. ஆனால் செரீனாவுக்கு இப்போது இந்த வார்த்தைகள் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போலிருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்த அவள் தன் பாதுகாவலர்களை அவனை தூக்கச் சொல்லிவிட்டு அவனது கழுத்தை இறுக்க பிடிக்கிறாள். மூச்சு திணறலால் டேமன் போராடுகிறான். அவனது முகம் சிவப்பு நிறத்திலிருந்து ஊதா நிறமாக மாறுகிறது. அவன் மூச்சு திணறி இறந்து விடுவான் என்று நினைக்கும் போது அவளது நண்பர்கள் உள்ளே வருகிறார்கள். அதிர்ச்சியில் உறைந்த அவர்கள் அவனை மீட்க ஓடி வருகிறார்கள். செரீனா, அமைதியடை. இப்போது மிக முக்கியமானது ஈதனை தேடுவதுதான். ஆமாம், இவன் நம்மிடம்தான் இருக்கிறான். நாம் கணக்கை பிறகு தீர்த்து கொள்ளலாம். இதை கேட்ட செரீனா இறுதியாக தன் பிடியை தளர்த்துகிறாள். தரையில் கிடக்கும் அவனை ஒருமுறை ஏறிட்டு பார்க்கிறாள். அவளது குரல் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இவனை மேடம் வேராவிடம் அனுப்பிவிடுங்கள். இவனை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த பெயரை கேட்டதும் அரை மயக்கத்தில் இருந்த டேமன் திடுக்கிட்டு விழிக்கிறான். அவன் செரீனாவின் கால்களை கெஞ்சி பிடித்துக் கொண்டு மன்றாடுகிறான். செரீனா, வேண்டாம். செரீனா, நான் உன்னுடன் 2 மாதங்கள் இருந்தவன். இந்த ஒருமுறை என்னை மன்னித்துவிடு. என்னை மட்டும் போகவிடு. நான் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்கிறேன். செரீனாவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவளது நண்பர்கள் ஒன்றும் பேச முடியாமல் அவனை இழுத்துச் சென்று காரில் ஏற்றுகிறார்கள். டேமனால் தப்பிக்க முடியவில்லை. காரின் கண்ணாடி வழியாக வீடு மெல்ல மறைவதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனது கதறல் சத்தம் கார் முழுவதும் எதிரொலிக்கிறது. அந்த பெண்களில் ஒருவர் முகத்தை இறுக வைத்துக்கொண்டு அவனை திரும்பி பார்க்கிறாள். நீ ஒழுங்காக நடந்து கொண்டு பிரச்சனையில் சிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பியிருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கும். ஆனால் உன் எல்லையை அறியாமல் நீ ஈத்தனை தூண்டிவிட்டாய். உனக்கு கிடைக்கப் போவது நீ செய்ததற்கு தகுந்த தண்டனைதான். இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். மேடம் வேராவிடம் பணிவாக இரு. உன்னால் உயிர் பிழைக்க முடியும். இல்லையென்றால் அவர்களின் முறைகளால் நீ கடும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். விமானம் அதிகாலையில் மெல்போர்னில் தரையிறங்குகிறது. முன்பதிவு செய்த ஹோட்டலில் ஒரு இரவு தங்கிவிட்டு பின்னர் என் உடைமைகளுடன் முன்பே ஏற்பாடு செய்திருந்த வீட்டிற்குச் செல்கிறேன். அடுத்த சில நாட்களில் தேவையான அன்றாட பொருட்களை நிறைய வாங்குகிறேன். பொருட்களை அடுக்க அடுக்க வெறுமையாக இருந்த அறை மெல்ல நிறைகிறது. சில நாட்கள் கழித்து வரவிருக்கும் என் அறையை பகிர்ந்து கொள்பவருடன் தொடர்பில் இருக்கிறேன். மெல்ல மெல்ல உள்ளூர் வாழ்க்கைக்கு பழகிக் கொள்கிறேன். எனது சமையல் திறமையால் சர்வதேச மாணவர் வட்டாரத்தில் எளிதாக இணைந்து அடுத்த வீட்டு இளைஞர்கள் இருவருடன் நண்பனானேன். அவர்கள் என்னை நகரத்தைச் சுற்றி பார்க்க அழைத்துச் சென்று அருகில் உள்ள உணவகங்களையும் இடங்களையும் அறிமுகப்படுத்தினர். சில நாட்கள் பழகிய பிறகு எனது புகைப்படம் எடுக்கும் திறமை நண்பர்களிடையே பாராட்டு பெற்றது. உள்ளூர் புகைப்படக் கலைஞர்கள் குழுவிலும் சேர்ந்தேன். மெல்போர்னில் எனது 10வது நாளில் எனது முதல் புகைப்பட பணியை முடித்தேன். எனது கணக்கில் புதிதாக வந்த $300 பார்த்து நான் திருப்தியடைகிறேன். மறுநாள் காலை என் புதிய அறை நண்பன் லியோவும் வந்து சேர்கிறான். நாங்கள் விரைவிலேயே நெருங்கிய நண்பர்களானோம். நாட்கள் கடந்து பள்ளி தொடங்கவிருக்கிறது. வகுப்புகள் தொடங்குவதற்கு முந்தைய நாள் நானே சமைத்து புதிய நண்பர்களை விருந்துக்கு அழைக்கிறேன். 1 மாத பழக்கத்திற்குப் பிறகு நாங்கள் அனைவரும் மிகவும் நெருக்கமானோம். சிறிது மது அருந்திய பிறகு நாங்கள் அமர்ந்து கிசுகிசுக்கத் தொடங்குகிறோம். யார் தொடங்கியதென்று தெரியவில்லை. அனைவரும் தங்கள் முன்னாள் காதலிகளைப் பற்றி புலம்பத் தொடங்கினர். லியோ சிரித்துக்கொண்டே சாதாரணமாக கேட்கிறான், எல்லாரும் பேசிட்டோம். ஈத்தன், எங்களிடம் பகிர ஏதாவது ரகசியம் இருக்கிறதா? இரட்டை மேற்கோள் குறி. என் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே உறைகிறது. மற்றவர்கள் பேசும்போது சிலர் தங்கள் முன்னாள் காதலிகள் ஏமாற்றியதை குறிப்பிட்டனர். அவர்கள் சொல்லும்போது அதை வேடிக்கையாக கருதினேன். ஆனால் இப்போது என்னிடம் வரும்போது என்னால் பேச முடியவில்லை. இவ்வளவு காலம் கழித்து செரீனா என்ற பெயரை நினைப்பது எனக்கு வலியை தருவதில்லை.
ஆனால் என்னைவிட 2-3 வயது இளைய, உலக அனுபவம் இல்லாத இந்த இளைஞர்களிடம் இதை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எப்படியிருந்தாலும் 10 ஆண்டுகால பழக்கம், 7 ஆண்டுகால உறவு, திருமணத்திற்கு 1 மாதம் முன்பு முதல் காதல் துரோகம் செய்வது என்பது மிகவும் சோகமானது. அவர்களின் முகத்தில் பரிதாபத்தையோ அல்லது இரக்கத்தையோ பார்க்க நான் விரும்பவில்லை. 10 வினாடி அமைதி ஏதோ அசாதாரணமானதை லியோ உணர வைக்கிறது. எனக்கு சங்கடம் ஏற்படாமல் இருக்க அவன் பேச்சை மாற்றுகிறான். நாங்கள் வயிறார உண்ட பிறகு நிகழ்ச்சி முடிந்ததும் லியோ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஈதன், நான் அதை பற்றி பேச நினைத்திருக்கவில்லை. மன்னிக்கவும். அவன் வேண்டுமென்று செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். அதனால் நான் புன்னகைத்து அதை தவிர்த்தேன். என் அறைக்கு திரும்பி 1 மாதத்திற்கு முன்பு நான் பதிவு செய்த புதிய கணக்கில் நுழைகிறேன். பல நண்பர்கள் எனக்கு இடைவிடாமல் செய்திகளை அனுப்பி வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பதிலளித்து அவர்களின் அக்கறைக்கு நன்றி கூறுகிறேன். மார்க்கஸ் உடனே பதிலளிக்கிறான், ஈதன், நீ வெளிநாடு சென்று காணாமல் போய்விட்டாய். நீ என்னை மிகவும் கவலைப்பட வைத்துவிட்டாய். திரையை பார்த்தாலே அவன் இப்போது எந்த தொனியில் பேசுகிறான் என்று என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. நான் மென்மையாக பெருமூச்சு விட்டு, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறி மன்னிப்பு கேட்கிறேன். பேச்சுக்கு நடுவே நான் தூங்கிப் போகும் வரை நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசினோம். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது மார்கஸிடமிருந்து 99 செய்திகளை காண்கிறேன். என் கண்கள் விரிந்தன. ஒவ்வொன்றாக படிக்கும்போது அவற்றில் பெரும்பாலானவை செரீனாவை பற்றியவை என்பதை உணர்கிறேன். நீ சென்ற பிறகு செரீனா சில நாட்களுக்கு ஒருமுறை என்னிடம் வந்து நீ எங்கே போனாய் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். கவலைப்படாதே, நான் வாயை திறக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நல்லவேளை, விமான நிலையத்திற்கு செல்லும் முன் நீ பேருந்து நிலையத்திற்கு சென்றாய். நீ அதிவேக ரயிலில் சென்றதாக அவள் இன்னும் நினைக்கிறாள். நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறாள். செரீனா பல நாட்களாக மதுக்கடைகளில் குடித்து வருவதாக கேள்விப்பட்டேன். சில நாட்களுக்கு முன்பு அவள் வயிறு ரத்தம் வரும் வரை குடித்துவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவளுக்கு இது தேவைதான். அவள் உன் பெற்றோரை தேடிச் சென்றாள். ஆனால் நீ நீண்ட காலத்திற்கு முன்பே உறவை முறித்துக் கொண்டதால் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. செரீனாவை பற்றிய இந்த செய்திகளை படிக்கும்போது எனக்கு எந்த உணர்வும் இல்லை. தொலைவில் உள்ள தெளிவான ஆற்றை பார்க்கும்போது என் நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. எனக்கு 12 வயதாக இருந்தபோது என் பெற்றோர் விவாகரத்து செய்து புதிய குடும்பங்களை உருவாக்கிக் கொண்டனர். யாரும் என்னை விரும்பவில்லை. அதனால் அவர்கள் என்னை தனியாக வாழ்ந்த என் பாட்டியிடம் விட்டுவிட்டனர். எனக்கு 17 வயதான போது பாட்டி இறந்துவிட்டார். நான் மட்டுமே தனியாக இருந்தேன். 18 வயதில் செரீனாவுடன் இருக்க நான் ஒப்புக்கொண்ட போது அவள் எனக்கு ஒரு வீட்டை தருவதாக வாக்களித்தாள். நான் அவளை நம்பி 7 ஆண்டுகள் காத்திருந்தேன். இறுதியில் அது ஒரு கேலிக்கூத்தாக முடிந்தது. அந்த போலியான நினைவாற்றல் இழப்பு நாடகமும் அவள் வஞ்சித்த அந்த நிதர்சனமும். அந்த நீண்ட 30 நாட்களை திரும்பி பார்க்கும்போது இப்போதும் என் உடல் நடுங்குகிறது. நல்ல வேளையாக அதெல்லாம் இப்போது என் பின்னால் போய்விட்டது. திரையை விலக்கியதும் பிரகாசமான சூரிய ஒளி உள்ளே வந்து என் குளிர்ச்சியை விரட்டியது. எனது காலை 8 மணி அலாரம் ஒலிக்கிறது. நான் விரைவாக உடை மாற்றிக்கொண்டு பையை எடுத்துக்கொண்டு லியோவுடன் பள்ளிக்குச் செல்கிறேன். 1ஆம் ஆண்டு மாணவர் வரவேற்பு நிகழ்ச்சி அரங்கில் நடைபெறுகிறது. முதல்வரின் தீவிரமான உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உற்சாகமான இளைஞர்கள் கூட்டத்திற்கு நடுவே நான் அமர்ந்திருக்கிறேன். என் இதயத்தைச் சூழ்ந்திருந்த அந்த மாயையான உணர்வு மெல்ல மறைகிறது. என் எதிர்காலம் இறுதியாக தொடங்கிவிட்டது. இதற்கிடையில் செரீனா கண் விழித்ததும் கிருமிநாசினியின் கடுமையான மனம் அவளை தாக்குகிறது. அதிக மது அருந்தியதன் பின்விளைவுகள் இன்னும் அவளது உடலில் இருக்கின்றன. அவளது தலைபாரமாகவும் கிறுகிறுப்பாகவும் இருக்கிறது. வயிறு புளித்துப்போய் மந்தமான வலியுடன் துடிக்கிறது. மந்தமான அவளது மனம் மெல்ல தெளிவடைய அவள் சுற்றுமுற்றும் வெறுமையாக பார்க்கிறாள். அவளை கவனித்துக் கொண்டிருந்த ஸ்டெர்லிங் குடும்பத்தினர் அவள் விழித்திருப்பதை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள். நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். ஆனால் அவர்களின் முகங்கள் இன்னும் கவலையுடனேயே இருக்கின்றன. ஒருவனுக்காக நீ உன்னை எவ்வளவு காலம் இப்படி அழித்துக் கொள்ளப் போகிறாய்? அவளது நண்பர்கள் அவளுக்கு புத்தி புகட்ட போராடுகிறார்கள். ஈதன் சென்று 1 மாதம் ஆகிவிட்டது. அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. அவன் வேண்டுமென்றேதான் இப்படிச் செய்கிறான். செரீனா, அவனை விட்டுவிடு. உனக்கு என்ன மாதிரியான மனிதன் கிடைக்க மாட்டான்? அவனுக்காக ஏன் உன் வாழ்க்கையை தூக்கி எறிய வேண்டும்? கடந்த 1 மாதமாக இந்த வார்த்தைகளை செரீனா எண்ணற்ற முறை கேட்டுவிட்டாள். எதுவும் அவளது மனதில் பதியவில்லை. இப்போது அவை காற்றைப் போல அவளை கடந்து செல்கின்றன. அவளது கண்கள் சிவந்து உயிரற்றதாக பார்க்கின்றன. அவளது மெல்லிய உதடுகள் இறுக்கமாக மூடிக்கொண்டுள்ளன. அவளது இயல்பான முகத்தில் பிடிவாதம் மட்டுமே தெரிகிறது. அவள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதை பார்த்த மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார். இறுதியாக அவர் வெடிக்கிறார். நீ ஸ்டெர்லிங் குடும்பத்தின் ஒரே மகள். ஸ்டெர்லிங் குழுமத்தின் எதிர்காலம் உன் தோள்களில்தான் இருக்கிறது. நாள் முழுவதும் காதலில் மூழ்கியிருப்பது என்ன மாதிரியான செயல்? கடைசியாகச் சொல்கிறேன் கேள். உனக்கு மணமகன் யார் என்பதை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். திருமணம் 5 நாட்களில் நடக்கும். இன்னும் இப்படி முதிர்ச்சியற்றவளாக இருந்தால் நீ ஸ்டெர்லிங் குடும்பத்தில் இருக்க முடியாது. அவ்வளவு சொல்லிவிட்டு கதவை அறைந்து சாத்திவிட்டு வெளியேறுகிறார் மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங். அறையே நிசப்தமாகிறது. மூச்சு விடக்கூட துணியாத நண்பர்களை பார்த்த செரீனா கரகரப்பான குரலில் எழுந்து அமர்கிறாள். யாரை என் அம்மா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? ஹேஸ் குடும்பத்தின் 3வது மகன் செபாஸ்டியன். செரீனா ஏளனமாகச் சிரிக்கிறாள். அவளது கண்கள் பனி போல உறைந்து போகின்றன. போய் அவனிடம் சொல், என் திருமணத்தை என்னை தவிர யாரும் முடிவு செய்ய முடியாது என்று. அவன் புத்திசாலியாக இருந்தால் அவனே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திக் கொள்வான். இல்லை என்றால் ஹேஸ் குடும்பத்திற்கு நான் மரியாதை தரவில்லை என்று என்னை நினைக்காதீர்கள்.
செரீனா எளிதில் பணிய மாட்டாள் என்று தெரிந்தாலும் மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங்கின் கோபத்தை நினைத்து அவர்கள் அவளைச் சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். செரீனா, நம் வட்டாரத்தில் திருமணம் என்பது ஒரு தொழில்முறை ஒப்பந்தம் மட்டுமே. மிஸ்ஸஸ் ஸ்டெர்லிங் சொல்லிவிட்டார். ஹேஸ் குடும்பத்தை நாம் பகைத்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை அவனை மறந்துவிடுவது நல்லது. திருமண அழைப்பிதழ்கள் விநியோகிக்கப்பட்டுவிட்டன. சக்கரங்கள் சுழலத் தொடங்கிவிட்டன. புது மணமகன் என்பவர் ஒரு புதிய நபர் மட்டுமே. ஈத்தன் திரும்பி வந்தாலும் அவனது பின்னணி அவ்வளவு சிறப்பானது அல்ல. தன்னுடன் வளர்ந்த தோழிகளே இவ்வளவு மோசமாக பேசுவார்கள் என்று செரீனா எதிர்பார்க்கவில்லை. அவளது முகம் உடனே இருண்டது. அவர்களை கூர்மையாக பார்த்தாள். இன்னும் இப்படி பேசிக் கொண்டிருந்தால் வெளியே போங்கள். இந்த வாழ்க்கையில் என் கணவர் ஈத்தன் மட்டுமே. அவர் எங்கிருந்தாலும் சரி. நான் வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். அவள் கேட்க மாட்டாள் என்று தெரிந்ததும் தோழிகள் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற துணியவில்லை. அவர்கள் அமைதியாகி மெல்ல வெளியேறினர். தனியாக விடப்பட்ட செரீனா கண்களை மூடினாள். எண்ணற்ற நினைவுகள் அவள் மனதில் மின்னின. ஒவ்வொரு நாளும் கிளம்பும் முன் நான் அவளது உடைகளைச் சரிசெய்து அவள் இதழ்களில் முத்தமிடுவேன். அவள் உடல்நிலை சரியில்லாதபோது எனது கலங்கிய கண்ணீர், நான் கொண்டு வந்த சூடான மருந்து, ஒவ்வொரு 3ஆம் ஆண்டுக்கும் நான் தயாரித்த ஆச்சரியங்கள், ஒன்றாக வாழ்வோம் என்ற வாக்குறுதி. ஒரு காலத்தில் சாதாரணமாக கருதப்பட்ட அந்த சிறிய விஷயங்கள் இப்போது ஏக்கத்திற்குரியவை ஆகிவிட்டன. என்னை பற்றிய எந்த தடயமும் இல்லை என்று செயலாளர் அனுப்பிய செய்தியை பார்த்து செரீனாவின் காயம்பட்ட இதயம் மீண்டும் வலிக்கிறது. இறுதி நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொண்டு போனை இறுக்கமாக பற்றுகிறாள். செரீனா, நாங்கள் செபாஸ்டியனிடம் பேசினோம். பெற்றோர் தான் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்ததாகவும் அவர் பெரியவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் கூறினார். அவர் இதை நிறுத்தப்போவதில்லை. இப்போது நாம் என்ன செய்வது? இதை கேட்டதும் செரீனாவின் இதயம் துடித்தது. கண்களில் கொடூரமான மின்னல் வெட்டியது. தனக்கு எது நல்லது என்று தெரியாத அவனுக்கு நாம் பதிலடி கொடுப்போம். அவளது தோழிகள் ஒருவித நடுக்கத்தை உணர்ந்தனர். ஹேஸ் குடும்பமும் தலைநகரில் சக்தி வாய்ந்த குடும்பம்தான். செரீனா, நீ என்ன செய்ய திட்டமிடுகிறாய்? தயவு செய்து அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே. அவர்களை ஒருமுறை பார்த்த செரீனா பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றுகிறாள். டேமன் என்ன ஆனான்? அவளது தோழிகள் அவனை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கு தெரியவில்லை. நாம் மேடம் வேராவிடம் தான் கேட்க வேண்டும். அவர்கள் அழைக்க முயன்றபோது கோபத்தை காட்ட வழியில்லாமல் செரீனா அவர்களை தடுத்துவிட்டு தானாகவே செல்ல முடிவு செய்தாள். அவள் தனது தனி அறைக்குச் சென்று அமர்ந்தாள். மேடம் வேரா அந்த மனிதனை இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். முகஸ்துதி கலந்த புன்னகையுடன் அவள் செரீனாவை பார்த்தாள். செல்வி செரீனா, நீங்கள் கேட்ட அந்த ஆளை நான் கொண்டு வந்துவிட்டேன். இதோ பாருங்கள். அவள் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனை முன்னோக்கி தள்ளினாள். டேமன் இப்போது எலும்பும் தோலுமாக இருக்கிறான். அவனது கைகளிலும் கால்களிலும் அடர் ஊதா நிற தழும்புகள். அவன் உடல் முழுவதும் நடுங்க, நிமிர்ந்து பார்க்க துணியாமல் பயம் நிறைந்த குரலில் பேசுகிறான். செரீனா, தயவு செய்து. செரீனா, ஒரே ஒரு மாதத்தில் வசீகரமாகவும் ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் இப்படி சிதைந்து போய்விட்டான். அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். ஆனால் செரீனா எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அவள் அவனை உற்று நோக்குகிறாள். ஒரு காலத்தில் வெறுப்பு நிறைந்த அவளது கண்களில் இப்போது தீராத வருத்தம் வழிகிறது. அறையே ஒரு நீண்ட கனமான பெருமூச்சால் நிரம்புகிறது. அவள் இதை முன்பே அறிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். 2 மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில் பேசியதை நினைவுபடுத்திக் கொண்டு அந்த மது போதையில் சொன்ன கேலிகள் உண்மையாகிவிட்டதை அவளது நண்பர்கள் உணர்கிறார்கள். ஒயிட் குடும்பத்தின் 2வது மகளால் கூட அவளது மனிதனை கண்டுபிடிக்க முடிந்தது. ஆனால் ஈதன் தடயமே இல்லாமல் மறைந்துவிட்டான். முற்றிலும் மறைந்துவிட்டான். கடந்த 1 மாதமாக அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அனைவரையும் தொடர்பு கொண்டு கற்பனை செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் தேடிவிட்டார்கள். இருப்பினும் அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. இவ்வளவு தீவிரமான தேடலுக்கு பிறகும் ஒரு நபரால் எப்படி ஒரு துரும்பை கூட விட்டுச் செல்லாமல் மறைந்திருக்க முடியும்? இந்த விடை தெரியாத புதிர் அவர்களை வாட்டுகிறது. செமஸ்டர் தொடங்கி 1 வாரம் ஆன நிலையில் நான் படிப்படியாக கல்லூரி வாழ்க்கையில் ஒன்றிப் போகிறேன். சரியான நேரத்தில் எழுந்து வகுப்புகளுக்குச் சென்று பேராசிரியர்களுடன் கலந்துரையாடி என் நெருங்கிய நண்பர்களுடன் ஓய்வு நேரத்தை கழிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு கொந்தளிப்பான கடலாக இருந்திருந்தால் இப்போது அது ஒரு அமைதியான ஏரி போல இருக்கிறது. இந்த அரிய அமைதியை நான் முழுமையாக அனுபவித்து என் உடல் மற்றும் மனதை தளர்த்தி அதில் மூழ்குகிறேன். சனிக்கிழமை மதியம் லியோவும் நானும் பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம். நாங்கள் திரும்பும்போது என் போனில் செய்திகள் குவிந்து கிடக்கின்றன. பல நண்பர்கள் எனக்கு ஒரே லிங்கை அனுப்பியிருக்கிறார்கள். நான் அதை திறந்த தருணத்தில் செரீனா மற்றும் ஈதன் என்ற பெயர்களை பார்க்கிறேன். திருமண வீடியோவை பார்த்த பிறகு நான் முற்றிலும் பேச்சற்று போய் வெறும் புள்ளிகளை மட்டும் பதிலாக அனுப்புகிறேன். மார்க்கஸ் உடனே திட்டுக்களின் வரிசையை அனுப்பி வைக்கிறான். அருவருப்பானது. செரீனாவை போன்ற ஒரு துரோகி எப்படியோ ஒரு காதல் நாயகியாக சித்தரிக்கப்படுகிறாள். அவள் யாரை ஏமாற்ற பார்க்கிறாள்? உன் இருப்பிடம் தெரிந்துவிடும் என்ற பயம் இல்லையென்றால் நான் நிச்சயமாக நேரில் சென்று அவளது முகத்திரையை கிழித்து அவள் எவ்வளவு போலி என்று அனைவருக்கும் காட்டியிருப்பேன். உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாளே, என்ன ஒரு வேடிக்கை! அவள் எப்படி ஞாபக மறதி போல நடித்து உன்னை வெளியே துரத்தினாள் என்பதை மறந்துவிட்டாளா? அவள் நிச்சயமாக உன்னை தேடி வருவாள். அவள் உன்னை விட்டு தொலைவிலேயே இருப்பது நல்லது. அவளுடன் சிக்கிக்கொள்வதே துரதிர்ஷ்டமானது. இந்த கொந்தளிப்பான செய்திகளை படிக்கும்போதுதான் நான் எதை மறந்துவிட்டேன் என்பது நினைவுக்கு வருகிறது. நான் தப்பித்த திருமணத்தை இன்றுதான் நடத்துவதாக இருந்தார்கள். இதை நினைத்ததும் என்னால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் அருகில் அமர்ந்திருக்கும் லியோ என்ன நடக்கிறது என்று பார்க்கச் சாய்கிறான்.
ஈதன், என்ன நகைச்சுவை? நான் கையை அசைக்கிறேன். ஒன்றும் இல்லை. ஒரு நண்பன் திரண்டிங் விஷயங்களைப் பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறான். தன் சொந்த திருமணத்தையே கெடுத்த அந்த மணப்பெண் தானே. லியோ எதையோ நினைவுகூர்ந்து தலையசைத்துவிட்டு சாதாரணமாக அதை குறிப்பிடுகிறான். அவன் அந்த இணையதளத்தை திறந்து புதுப்பித்ததும் ஒரு புதிய அறிவிப்பு திரையில் தோன்றுகிறது. செரீனா யாரிடம் தனது காதலை சொன்னாரோ அந்த நபர் அடையாளம் காணப்பட்டுவிட்டார். அவன் முழு படத்தையும் எனக்கு காட்டத் திறக்கிறான். ஆனால் அந்த இளமையான அடையாள அட்டை புகைப்படத்தின் மீது அவன் கண்கள் பட்டதும் அவன் உறைந்து போகிறான். அவன் நீண்ட நேரம் அந்த படத்தையே உற்று பார்த்துவிட்டு பிறகு என் முகத்தை பார்க்கிறான். அவன் பார்ப்பதை உணர்ந்த நான் அவனை நிமிர்ந்து பார்க்கிறேன். என்ன ஆச்சு? சிறிது தயக்கத்திற்கு பிறகு லியோ நேரடியாக பேச முடிவெடுக்கிறான். ஈதன், அந்த மணப்பெண் யாரை பற்றி பேசினாரோ அந்த நபரின் புகைப்படத்தை ஊடகங்கள் கண்டுபிடித்துவிட்டன. அவன் பார்க்க உன்னைப் போலவே இருக்கிறான். உனக்கு அவனை தெரியுமா? என் முகத்தில் இருந்த உணர்ச்சிகள் உறைந்து போகின்றன. செரீனா ஏன் அந்த பெரிய கலாட்டாவை செய்தாள் என்பது இப்போது எனக்கு புரிகிறது. நான் எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடிப்பதற்காகவே அவள் அதை செய்திருக்கிறாள். எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு எழுகிறது. லியோ என்னிடம் நீட்டும் திரையை பார்க்க என் கண்களை கீழே தாழ்த்துகிறேன். என் புருவங்கள் சுளிக்கின்றன. இது நான் தான். என்னுடைய உயர்நிலைப் பள்ளி அடையாள அட்டை புகைப்படம். 7 அல்லது 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் வளர்ந்துவிட்டேன். ஆனால் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு இது நான்தான் என்று தெரியும். அந்த அறையே அமைதியாகிறது. யோசித்துவிட்டு உண்மையைச் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுக்கிறேன். ஆமாம், அது நான்தான். செரீனா என் முன்னாள் காதலி. நாங்கள் பிரிந்த பிறகு நான் பெயரை மாற்றிவிட்டு வெளிநாடு வந்துவிட்டேன். எதிர்பாராத இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் லியோவின் கண்கள் விரிகின்றன. என்ன, நீங்கள் பிரிந்துவிட்ட பிறகு அவள் ஏன் இப்படி செய்கிறாள்? உன் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்கிறாளா? நான் சற்று தலையசைக்கிறேன். உதவியற்றவனாக உணர்கிறேன். இது சிக்கலைத்தான் உருவாக்குகிறது. ஆனால் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன். அதனால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். லியோவின் முகம் தீவிரமடைகிறது. உன்னை கண்டுபிடித்து துன்புறுத்துவதற்காகவே அவள் திட்டமிட்டு இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறாள் போலிருக்கிறது. இந்த விஷயம் பெரிதாக பரவுவதால் பள்ளியில் இருப்பவர்கள் உன்னை அடையாளம் கண்டுவிட வாய்ப்பிருக்கிறது. அதுதான் எனக்கும் கவலையாக இருக்கிறது. ஆனால் லியோவின் உண்மையான அக்கறையை பார்த்து நான் கட்டாயப்படுத்திச் சிரிக்கிறேன். பரவாயில்லை. அவளுக்கு என் புதிய பெயர் தெரியாது. நான் வெளிநாட்டில் இருப்பதும் தெரியாது. மிக மோசமான சூழல் வந்தால் சில நாட்களுக்கு வெளியில் முகமூடி அணிந்து கொண்டு மறைந்து கொள்வேன். இப்போதைக்கு இதைத்தான் செய்ய முடியும். லியோ அமைதியாக தலையசைக்கிறான். தன் தொப்பியை எடுத்து என்னிடம் கொடுக்கும்போது அவன் சற்று சோகமாக இருக்கிறான். வெளியே செல்லும்போது இதை அணிந்து கொள். இது உன் முகத்தை மறைப்பதோடு வெயிலிலிருந்தும் காக்கும். நான் அதை வாங்கிக் கொள்கிறேன். அவள் வெறும் முன்னாள் காதலிதான். இவ்வளவு பதற்றமடைய தேவையில்லை என்று சொல்லிச் சிரிக்கிறேன். செரீனா அந்த பெரிய விழாவில் முற்றிலுமாக தன் நிதானத்தை இழந்துவிட்டாள். உண்மையை சொல்லப்போனால் அவள் மனநிலை சரியில்லாதவள் என்பது யாருக்கும் தெரியும். பழிவாங்கும் முன்னாள் காதலர்களைப் பற்றிய செய்திகளை நான் அடிக்கடி வாசிக்கிறேன். ஈதன், அவள் உன்னை தேடி வந்து விடுவாளோ என்று எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. 1 மாதமாக மட்டுமே தெரிந்த ஒரு இளம் நண்பனிடம் இருந்து இவ்வளவு உண்மையான அக்கறையை உணரும்போது என் இதயம் நெகிழ்கிறது. நான் அவனது தோளை தட்டுகிறேன். நான் அவளுடன் 7 ஆண்டுகள் இருந்தேன். என்னை காயப்படுத்த அவள் பல கொடூரமான காரியங்களைச் செய்தாள். ஆனால் அவள் அவ்வளவு தூரம் செல்ல மாட்டாள். கவலைப்படாதே. நான் புன்னகைத்தாலும் உள்ளுக்குள் இன்னும் சங்கடமாகவே உணர்கிறேன். லியோவுக்கு என்னை எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை. பலமுறை யோசித்த பிறகு அவனால் சில சங்கடமான வார்த்தைகளை மட்டுமே சொல்ல முடிந்தது. இது கடந்து போகும் ஈதன். நீ ஏற்கனவே சேற்றிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டாய். தொடர்ந்து முன்னேறுவதையே பார். அவனது நிலையான கண்களை பார்த்ததும் என் நெஞ்சில் இருந்த பதற்றம் மெல்ல மறைகிறது. அவன் சொல்வது சரிதான். அந்த சகித்துக்கொள்ள முடியாத 30 நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. இனி பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? திருமண குழப்பத்திற்கு மறுநாள் செரீனாவின் அனைத்து நிறுவன பணிகளும் இடைநிறுத்தம் செய்யப்படுவதாக ஸ்டெர்லிங் குடும்பம் அறிவிக்கிறது. சிறிது காலத்திலேயே ஹேய்ஸ் குடும்பம் வெளியேறி ஸ்டெர்லிங் குழுமத்துடனான தங்கள் 3 முக்கிய கூட்டுத் திட்டங்களையும் ரத்து செய்கிறது. நான் மறைந்து 50 நாட்களாகியும் நான் எங்கே இருக்கிறேன் என்ற துரும்பு கூட செரீனாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளை பற்றிய வதந்திகள் இணையத்தில் காட்டுத்தீயாக பரவுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் அவளது குழப்பமான கடந்த காலத்தை பற்றியே பேசுகின்றன. நான் இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னை தேடுவதில் அவள் கொண்டிருந்த பிடிவாதமான ஆர்வம் காலப்போக்கில் முழுமையாக குறைந்துவிட்டது. அந்த வெறிச்சோடிய பங்களாவிற்கு திரும்ப அவள் பயப்படுகிறாள். தனது செயலாளர் அனுப்பும் குறுஞ்செய்திகளை பார்க்க மறுக்கிறாள். இப்போது என் பெயரைக் கேட்டாலே அவள் கோபத்தில் வெடிக்கிறாள். ஸ்டெர்லிங் குடும்பம் அவளது கிரெடிட் கார்டுகளை முடக்கிவிட்டதால் அவள் முன்பு போல பதற்றத்தை தணிக்க கண்டபடி செலவு செய்ய முடியவில்லை. அவளது நண்பர்கள் நம்பிக்கையை இழந்து அவளை எல்லாவற்றையும் மறந்து குடும்பத்துடன் இணையுமாறு வற்புறுத்துகிறார்கள். 24 ஆண்டுகால வாழ்க்கையில் செரீனா இப்படி ஒரு மிகப்பெரிய அடியை வாங்குவது இதுவே முதல் முறை. அவள் நாள் முழுவதும் குடிக்கிறாள், பொருட்களை உடைக்கிறாள், என் பெயரைச் சொல்லி தொண்டை வரலும் வரை அழுகிறாள். ஆனால் மது அவளது மனதை தற்காலிகமாக மட்டுமே மறக்கடிக்கிறது. அவள் விழித்தெழும்போது அதே இருண்ட சாம்பல் நிற யதார்த்தத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியான துன்பங்களால் அவள் முன்பு இருந்த பெருமை மிக்க ஜொலிக்கும் பெண்ணாகவே இல்லை. சந்திர புத்தாண்டு முன்னிரவில் செரீனா மதுக்கடை ஒன்றில் தனியாக மது அருந்துகிறாள். தன் தந்தையின் அழைப்புகளை நிராகரிக்கிறாள். கடைசியில் அவள் தனது அலைபேசியை அணைத்து வைக்கிறாள். விடியற்காலையில் அவள் போதையில் தள்ளாடியபடி வீட்டிற்குச் செல்கிறாள். அவளது மனம் என்னை நோக்கி அலைபாய்கிறது. முன்பெல்லாம்
குடும்ப விருந்து முடிந்ததும் சந்திர புத்தாண்டு முன்னிரவை என் அருகில் கழிக்க அவள் எப்போதும் பங்களாவிற்கு ஓடி வருவாள். நான் பிரம்மாண்டமான சுவையான விருந்து தயாரிப்பேன். நாங்கள் இருவரும் இணைந்து புத்தாண்டை வரவேற்போம். நாங்கள் இருவரும் சோபாவில் சுருண்டு அமர்ந்து வெளியே வானத்தை வர்ணிக்கும் வானவேடிக்கைகளை பார்த்தபடி என்றென்றும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். இப்போது வானவேடிக்கைகள் வெடிக்கின்றன. ஆனால் அவளது பக்கத்தில் வெறும் காலிப்பாட்டில்கள் மட்டுமே சிதறி கிடக்கின்றன. ஜன்னல் வழியாக வெளியே நடக்கும் கொண்டாட்டங்களை பார்க்கும் அவளுக்கு தாங்க முடியாத தனிமை ஒரு பேரலையாய் வந்து மூடுகிறது. கடிகாரம் நள்ளிரவை எட்டியதும் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப அவள் தன் போனை ஆன் செய்கிறாள். ஒரு மெல்லிய ஒளியுடன் அவள் மேஜையில் இருந்த எனது பழைய போன் ஒளிர்கிறது. அதை எடுத்து சிவப்பு நிற அறிவிப்பை தட்டி அவளே தனக்குத்தானே பதில் அனுப்புகிறாள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த போலியான வாழ்த்து பரிமாற்றம் அவளது வலி நிறைந்த இதயத்திற்கு சிறிய நிம்மதியை தருகிறது. இப்போது அந்த இரவை கடக்க அவள் இத்தகைய சுயமாக திட்டமிட்ட குறுஞ்செய்திகளை மட்டுமே நம்பியிருக்கிறாள். ஆனால் அவள் மிக மோசமான நிலையில் இருந்தபோது திடீரென ஒருவர் என்னை பற்றிய செய்தியை கொண்டு வருகிறார். மெல்போர்னில் படிக்கும் ஒரு தோழி மது அருந்தும்போது என்னைப் போலவே ஒருவரை பார்த்ததாகச் சொல்கிறாள். இந்த ஒரு வாக்கியம் செரீனாவை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறது. அவள் உடனடியாக ஆஸ்திரேலியாவிற்கு விமான டிக்கெட் புக் செய்கிறாள். ஆனால் அவளது தோழிகள் அவளை தடுத்து நிறுத்தி யதார்த்தத்தை உணர்த்துகிறார்கள். செரீனா, அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டது. இனி அவனால் தப்பிக்க முடியாது. இப்போது முதன்மையானது டேமன் தான். நீ அவனை சரியாக கையாளவில்லை என்றால் ஈத்தன் எப்படி உன்னை மன்னிப்பான்? அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு விழிப்புணர்வை தருகின்றன. அவளது இதயம் மீண்டும் ஒருமுறை சுருங்குகிறது. தனது உற்சாகத்தை அடக்கிக் கொண்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறாள். அவளது தோழிகள் பல யோசனைகளைச் சொல்கிறார்கள். ஆனால் எதுவும் நடைமுறைக்கு சாத்தியமாக தெரியவில்லை. இறுதியாக அவள் தானே களத்தில் இறங்கி மருத்துவமனைக்குச் சென்று டேமனை முடித்துவிட முடிவு செய்கிறாள். 30 நிமிடங்களுக்குப் பிறகு மரணப் போராட்டத்தில் இருக்கும் அவனை பார்த்து காவலர்களை வெளியே போகச் சொல்லிவிட்டு அவன் துன்பப்படுவதை பார்க்க தயாராகிறாள். செரீனா குளிரான முகத்துடன் எழுந்து நிற்கிறாள். இந்த பயங்கரமான சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போல தன் கையில் இருந்த இரத்தத்தை துடைக்கிறாள். சுத்தமாக துடைத்து கொண்ட பின் செரீனா கடிகாரத்தை பார்த்துவிட்டு வெளியேட திரும்புகிறாள். ஆனால் அவள் அடியெடுத்து வைத்த கணத்தில் அவளது காலில் கூர்மையான வலி பாய அவள் வேதனையில் முழங்காலிட்டு கீழே விழுகிறாள். அவள் திரும்பி பார்க்கும்போது மரண நிலையில் இருந்த டேமன் முற்றிலும் வெறிபிடித்த நிலையில் இருப்பதைக் காண்கிறாள். அவன் தன் உடலிலிருந்து கத்தியை வெளியே எடுக்கிறான். இரத்தம் அவன் முகம் முழுவதும் சிதறுகிறது. அறையில் வீசும் அந்த இரும்பு வாசனை அவனது கோபத்தை மேலும் தூண்டுகிறது. இப்போது அவளது வாழ்க்கையை அழித்த அந்த பெண்ணை தவிர வேறெதுவும் அவனுக்கு தெரியவில்லை. இது அவனது பழிவாங்கும் இறுதி மற்றும் தீராத முயற்சியாகும். பயங்கரமான தெளிவுடன் டேமன் கத்தியை உயர்த்தி தாக்குதல் நடத்துகிறான். செரீனா தொடர்ந்து அலறுகிறாள். அவளது அலறல் மெல்ல மெல்ல தணிந்து அழுகையாக மாறி பின் தொண்டையில் சிக்கிய அமைதியான விக்கல்களாக முடிகிறது. செரீனாவின் கண்கள் மெல்ல விரிய இறுக்கமாக மூடியிருந்த அவளது கைகள் தளர்ந்து விழுகின்றன. தனது கடைசி பலத்தையும் இழந்து டேமன் சரிந்து விழ இரத்தத்தில் நனைந்த கத்தி அவன் கையிலிருந்து கனமான ஓசையுடன் கீழே விழுகிறது. அவர்களது இரத்தம் ஒன்றாக கலந்து தரையில் ஒரு அடர் சிவப்பு நதியைப் போல பரவுகிறது. சுவரில் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்க செரீனாவின் உணர்வு மெல்ல மறையத் தொடங்குகிறது. அவளை வருத்திய கடுமையான வலி நீங்கி மேகங்களுக்கு இடையே மிதப்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்படுகிறது. அவளது பார்வை மங்க கடந்த காலத்தின் கருப்பு வெள்ளை நினைவுகள் மட்டும் பழைய திரைப்படச் சுருளைப் போல அவளது மனதில் ஓடுகின்றன. மகிழ்ச்சியான குழந்தை பருவம் முதல் காதல் வரை, இறுதியாக இந்த அமைதியான வெறுமையான நிகழ்காலம் வரை. கருப்பு வெள்ளை நினைவுகள் கடந்து செல்ல ஒரே ஒரு நபர் மட்டும் வண்ணமயமாக தெரிகிறார். -16 வயதில் வெள்ளை உடையில் பியானோ வாசிக்கும் நான். 18 வயதில் அவளது கைப்பிடித்து மருத்துவமனை படுக்கையில் நான் அழுத காட்சி. 23 வயதில் கண்களில் கண்ணீருடன் சிவப்பு ரோஜா பூங்குத்தை ஏற்றுக்கொண்டு அவளது கணவனாக உறுதியளித்த நான். இறுதியாக 24 வயதில் கொட்டும் மழையில் குடைபிடித்து நடக்கும் நான். அவளது உருவம் மறைவதை பார்த்து கொண்டிருந்த என் முகம் மறைந்திருந்தது. செரீனாவை இந்த உலகத்துடன் பிணைத்திருந்த கடைசி நூல் ஒரு பலமான சத்தத்துடன் அருந்து போகிறது. உயிர் பிரிவதை அவள் உணர்கிறாள். அதை தடுக்க முடியாமல் பிடித்துக்கொள்ள போராடுகிறாள். அவளது உடலில் இரத்தம் உறைந்து போக அவளது கண்களிலிருந்து வழியும் கண்ணீர் மட்டுமே அந்த சிறிய வெப்பத்தை தருகிறது. இதற்கிடையில் கோடை வெப்பத்தில் நான் முதன்முறையாக புத்தாண்டு கொண்டாடுகிறேன். லியோவும் நானும் உற்சாகமாக இருக்கிறோம். அவனது பெற்றோர்கள் ஊரிலிருந்து பல பொருட்களை கொண்டு வந்துள்ளனர். அவர்கள் இருவரும் வரவேற்பறையில் பாரம்பரிய தோரணங்களையும் காகித அலங்காரங்களையும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வீடு முழுவதும் பண்டிகை மகிழ்ச்சியில் திளைக்கிறது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு புத்தாண்டின் உண்மையான உற்சாகத்தை நான் மீண்டும் உணர்கிறேன். பாட்டி இறந்த பிறகு ஒவ்வொரு பண்டிகையையும் நான் தனியாகவே கழித்தேன். செரீனா என்னை வந்து பார்ப்பாள். ஆனால் இரவு காலை 8 மணிக்கு முன்பே கிளம்பிவிடுவாள். வெறிச்சோடிய வீட்டில் அமர்ந்து வெளியே நடக்கும் கொண்டாட்டங்களை பார்க்கும்போது அந்த தனிமை இன்னும் அதிகமாக தெரியும். திருமணம் நடந்தால் என் தனிமையான பண்டிகைகள் மாறும் என்று நம்பினேன். ஆனால் அந்த திருமணம் நடக்கவே இல்லை.
அதற்கு பதிலாக அன்பானவர்களுடன் ஒரு இனிய புத்தாண்டு எனக்கு அமைந்தது. சமையலறையில் மும்முரமாக இருந்த திரு. லாசன் சூடான வடை மற்றும் மொறுமொறுப்பான இறைச்சி தட்டை எடுத்து வருகிறார். அன்பு ததும்பும் குரலில் அதைச் சுவைத்து பார்க்கும்படி அவர் புன்னகையுடன் கூறுகிறார். ஈத்தன், இது லியோவுக்கு பிடித்தமான உணவு. பல ஆண்டுகளில் நான் கழித்த மிக மகிழ்ச்சியான பண்டிகை இதுதான். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நான் ஆஸ்திரேலியாவில் பண்டிகைகளை கழித்தேன். அங்கே லியோவின் பெற்றோர்கள் எப்போதும் எங்களுடன் வந்து கொண்டாடுவார்கள். நாங்கள் அதிக நேரம் செலவிட எங்களுக்கிடையேயான நெருக்கம் அதிகரித்தது. நான் பட்டம் பெற்ற அதே ஆண்டில் லாசன் குடும்பத்தினர் மெல்போர்னில் குடியேற முடிவு செய்தனர். நான் அங்கேயே தங்குவேனா என்று லியோ கேட்டான். நான் நீண்ட நேரம் இதை பற்றி யோசித்தேன். எனது நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் சொந்த ஊரில் ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையை தொடங்கிவிட்டனர். பல ஆண்டுகளுக்கு முன்பே பெற்றோருடன் உறவை முறித்துக் கொண்டேன். அங்கே எனக்கு சொத்தோ அல்லது உடைமைகளோ எதுவுமில்லை. சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நான் இங்கேயே தங்குவதற்கே முன்னுரிமை அளிப்பதாக உணர்ந்தேன். எனவே வேலை தேடும் அதே வேளையில் குடிபெயர்வுக்கான ஆவணங்களையும் தயார் செய்யத் தொடங்கினேன். ஒவ்வொரு கட்டத்திலும் லாசன் குடும்பத்தினர் எனக்கு உதவினார்கள். எனது படிப்பு காலத்தில் ஓரளவு பணத்தை சேமித்து வைத்திருந்தேன். அதனால் படிப்பை முடித்த பிறகு ஒரு சிறிய புகைப்பட கூடத்தை தொடங்கினேன். அடுத்த 2 ஆண்டுகளில் தொழில் படிப்படியாக வளர்ந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு குடிபெயர்வுக்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து நிரந்தர வதிவிட உரிமையை பெற்றேன். ஆவணங்களை முடிக்க எனது சொந்த ஊருக்கு திரும்பியபோது நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்களை சந்தித்தேன். பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. காலம் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டது. நாங்கள் யாரும் பழையபடி குழந்தைகளாக இல்லை. ஆனாலும் அமர்ந்ததும் அந்த பழைய இயல்பான நெருக்கம் மீண்டும் வந்துவிட்டது. இயல்பாகவே எனது காதல் வாழ்க்கையைப் பற்றி அறியவே அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். அவர்களின் ஆர்வமான கேள்விகளுக்கு நான் எதையும் மறைக்காமல் பதிலளித்தேன். கடந்த சில ஆண்டுகளில் நான் இருவரை காதலித்தேன். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. எனது தற்போதைய தோழியுடன் கடந்த ஆகஸ்ட் முதல் பழகி வருகிறேன். அவள் என்னை விட 2 வயது சிறியவள், ஆனால் மிகவும் முதிர்ச்சியானவள். நாங்கள் ஒன்றாக வாழ்ந்த கதைகளை பகிர்ந்து கொண்டபோது சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காட்டினேன். எங்களை பார்த்து என் நண்பர்கள் மிகவும் நிம்மதியடைந்தனர். ஆனால் பேச்சின் இடையில் திடீரென்று அவளுடைய பெயர் அடிபட்டது. ஏய், உங்களுக்கு தெரியுமா? செரீனா இறந்துவிட்டாளாம். இதை கேட்டதும் என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. கடந்த சில ஆண்டுகளாக படிப்பு மற்றும் வேலையில் மும்முரமாக இருந்ததால் ஊர் செய்திகளை நான் பெரிதாக கேட்பதில்லை. லியோவிடம் பழைய விஷயங்களை பேசும்போதெல்லாம் அந்த பகுதி என் வாழ்க்கையில் மூடுபனிக்குள் மறைந்து போனது போல உணர்வேன். செரீனா என்ற பெயரே ஏதோ நிறம் மங்கிய பழைய புகைப்படம் போல ஆகிவிட்டது. அவள் மெதுவாக என்னை கடந்து சென்று விடுவாள் என்றுதான் எப்போதும் நினைத்தேன். அந்த உறவை விட்டுவிட்டு கடல் கடந்து குடும்பத் தொழிலை கவனிக்கச் சென்றதே எனக்கு ஒரு புதிய தொடக்கம். அவள் ஏற்கனவே இறந்துவிட்டாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அறையே அமைதியாகிவிட்டது. அனைவரும் என் முகத்தையே பார்த்தனர். என் வலியை கண்டுபிடிக்க முயன்றனர். என் முகத்தில் இருந்த அதிர்ச்சி அவர்களை அமைதிப்படுத்த அவர்கள் மீண்டும் பேசத் தொடங்கினர். நானும் கேள்விப்பட்டேன். ஈதன், உன்னிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் நீ பழைய வாழ்க்கையை தாண்டி வந்துவிட்டதாக எண்ணினேன். ஏன் பழைய கசப்பான நினைவுகளை தோண்டுகிறாய்? என்ன கசப்பான நினைவுகள்? பிறகு யாரோ கிசுகிசுக்கிறார்கள். அவள் டேமனை மோசமாக காயப்படுத்தினாள் என்றும் அதற்கு அவன் பழிவாங்கிவிட்டான் என்றும் கேள்விப்பட்டேன். எல்லா காலத்திற்கும் பிறகு கர்மா அவளை தேடி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். உண்மையைச் சொன்னால் அவன் பெயர் கூட எனக்கு சரியாக நினைவில்லை. என் உயிரை பறிக்க பார்த்த அந்த கார் விபத்து மட்டுமே இன்னும் என் நினைவில் இருக்கிறது. என் தலையெழுத்தையே மாற்றியவர்கள் இப்படி முடிந்தது தெரிந்தபோது ஒரு கணம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு நொடியில் மறைந்துவிடுகிறது. எப்படியும் அந்த மனிதர்களும் அந்த நிகழ்வுகளும் ஒரு பிறவிக்கு முந்தையவை. வசந்த கால காற்று வீசிச் செல்வதைப் போல எந்த தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டது.